கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள். ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன். ஹரிஷ் சொல்றது கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். ஏ ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்ப. டேய், என்னடா ஷர்ட் இது? பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே? நீ என் கிஃப்ட் பத்தி தப்பா பேசுறியா? தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். டேய் அசோக், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் துடைக்கிறவனோ இல்ல. அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப். இன்னொரு தடவை நீ என் வைஃபை தொட்டு பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருவேன். தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன்? நாயே, உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை. எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் தர்ஷினியோட ஹஸ்பண்ட் அவளுக்கு எவ்வளவு வாங்கி தரா தெரியுமா? போன வாரம் கூட ஐபோன் 15 வாங்கி கொடுத்திருக்காரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா என்று சந்தனா இரக்கம் இல்லாமல் அவனை கேவலமாக பேசிக் கொண்டிருக்க இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் சந்தனா உடைத்த காஃபி கப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான். ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான். அவனுக்கு அவைதான் மாளிகை. சாரி ஸ்னேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் நியூ இயர் கிஃப்டா எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தந்திருக்காரு. வாவ் டி. ஆமா, உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஸ்னேகா கேட்ட இந்த கேள்வி சந்தனாவை ஹரிஷின் மேல் கோபப்பட வைத்தது. என்ன சந்தனா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்க? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? அப்படின்னா ஒரு பண்ணு, நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. பிச்சை காசு 1000-2000 ரூபாய்க்கு இல்ல, லட்சக்கணக்குல. ஆனா சந்தனா, என்கிட்ட அவ்வளவு காசு எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவ்வளவு காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை என்று கூறிவிட்டு கோபமாக சந்தனா கிச்சனை விட்டு வெளியேறினாள். சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான். ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள். இது பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ். இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கி போனாள் சந்தனா. மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது. மேடம், நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? You mean the great businessman Mr. ராஜேஸ்வரன்? எஸ். அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல. உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாலயே பாத்தீங்கன்னா 2 வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டேன் மேடம். அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார். சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானார். ஏ தண்டசோரு,
சும்மா தானே இருக்க வீட்ல. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. என் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா. சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்க செய்தாள் சந்தனா. எங்க போயிருந்த? நான் உனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி அசோக், மார்னிங் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு என்று சந்தனா பேச பேச அவளை குறும்புடன் பார்த்து ரசிக்கும் அசோக் அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அதை ரசித்துக் கொண்டிருந்தாள். என்ன அசோக், ஒரே ஹாப்பியா இருக்க? ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா? உன்னை விட எனக்கு வேற என்ன வேணும்? நீ தான் எனக்கு ஜாக்பாட் என்ற சந்தனா அதை ரசித்த வண்ணம் வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தனா ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான். அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது. இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக். இதோட விலை 60 லட்சம். வாட்? 60 lakhs-ஆ? ம். அப்ப இன்னில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா? இன்னில இருந்து இல்ல, நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான். சந்தனா, இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஏய், உனக்கு இந்த பேக் பத்தி என்னடா தெரியும்? ஒரிஜினல் பேக்ல 6 letters இருக்கும். ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. ஏய், இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில் இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான். இது வரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான். அவனை நம்பாத. என்னால மட்டும்தான் ஒரிஜினல் கிஃப்ட உனக்கு தர முடியும். அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் PA அழைத்தார். அதை விட முக்கியமான 2 வேலை இருக்கு பிரகாஷ். அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும். ஹெர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும். அதோட விலை குறைஞ்சது 50 லட்சமாவது இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். பிறகு போனை கட் செய்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது. இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பதான். இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார். இது பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து போற இடம். இங்க உன்ன மாதிரி லோ கிளாஸ்ல இடம் கிடையாது. கிளம்பு சார், நிஜமா தான் சார் சொல்றேன். சார், கிளம்புன்றல. சொல்ல கேளுங்க சார். கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்திறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். ஹரிஷ் சார். Stop it, bloody rascals! யார் மேல கை வச்சிருக்கீங்க? I'll shoot every one of you, bloody. சார், ஹரிஷ் சார். ஐயோ வேண்டாம் சார், இவங்களுக்கு என்ன தெரியும், விடுங்க சார். வாங்க சார். ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு நகராமல் அக்ஷராவையே பார்ப்பதை உணர்ந்த கார்த்திக் வேகமாக அவனுடைய தோளில் இடித்தான். நான் சொல்றது உன் காதுல விழலையா? இந்த சீட் அக்ஷரா மேடத்துக்காக ரிசர்வ் ஆயிருக்கு என்று சத்தமாக கத்தி சொன்னான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் தான் உட்கார போன சீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அப்படியா, ஆனா இந்த சீட்ல நீ சொல்ற மாதிரி பேர் எதுவும் எழுதி வைக்கலையப்பா என்று நக்கலாக கேட்டான். பதில் சொல்ல முடியாத கார்த்திக் பற்களை நரநரவென கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது. அக்ஷரா மேடமா? யாருங்க? ஹரிஷ் புருவங்களை உயர்த்தியபடி கார்த்திக்கை கேட்க, என்ன உனக்கு அக்ஷரா மேடம் யாருன்னு கூட தெரியாதா என்று இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தான் கார்த்திக். சற்று முன்பு ஹரிஷ் அவனுடைய மூக்கை உடைத்ததற்கு பழிவாங்க நினைத்தவன், இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று கடுப்பாக கேட்டான். அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை கேட்டு அக்ஷராவின் முகம் இறுக ஹரிஷின் பக்கத்தில் நின்ற சந்தனா சங்கடத்தில் நெளிந்தாள். அவளுக்கு கார்த்திக்கின் மீது ஆத்திரமாக வந்தது. அக்ஷரா வேறொரு டேபிளில் உட்கார்ந்திருந்ததை சந்தனா ஏற்கனவே நோட் பண்ணியிருந்தாள். கார்த்திக் தான் வேண்டுமென்றே அவளுக்கு புதிய சீட் அரேஞ்ச் பண்ணி தருவதாக கூறி இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்பது சந்தனாவிற்கு நன்றாகவே புரிந்தது. தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா சக்சஸ்ஃபுல்லாக முடித்துக் கொண்டு வந்ததில் கார்த்திக் அவள் மீது பயங்கரமான பொறாமையில் இருந்தான். அதனால் அவளை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தான்.
சுற்றி இருந்தவர்கள் அந்த சண்டையை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அதனால் கூச்சத்துடன் எழுந்த சந்தனாவை திரும்பி பார்த்த ஹரிஷ், என்னாச்சு பேபி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அக்கறையுடன் கேட்டான். இல்லை என தலையாட்டிய சந்தனாவிற்கு அந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று குழப்பமாக இருந்தது. தப்பு முழுவதும் கார்த்திக்கின் மீதுதான். ஆனால் அவன் அனுராதா பாட்டியின் பிரியத்துக்குரிய பேரன். அதே போன்று அந்த அக்ஷரா பாட்டியின் ஸ்பெஷல் கெஸ்ட் என்பது சந்தனாவிற்கு தெரியும். அதே சமயம் ஹரிஷை இடம் மாறி அமரச் சொல்லி அவனின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் 2 பக்கமும் பள்ளத்தாக்கியிருக்கும் மலை உச்சியில் நிற்பதைப் போல தவித்தாள் அவள். இப்பொழுது ஏதோ ஒரு பக்கத்தில் குதித்தே ஆக வேண்டும். சந்தனாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த திலகா எதுவுமே பேசாமல் இந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளுக்குள் ஹரிஷ் அந்த சீட்டை அக்ஷராவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஹரிஷின் அந்த இறுக்கமான தோற்றம் அவருக்கு புதியதாக இருந்ததால் அதை வெளியே சொல்லும் துணிச்சல் வரவில்லை. ஹரிஷ் நகராமல் இருப்பதைக் கண்டு பொறுமை இழந்த கார்த்திக், உனக்கு நான் பேசுறது புரியலையா? இந்த சீட்டை விட்டு மாறி உட்கார சொல்லி இத்தோட 10 தடவை சொல்லிட்டேன், செவிடா நீ, தள்ளிடா என்று கூறியவன், அக்ஷரா மேடம், நீங்க இந்த சீட்ல உட்காந்துக்கோங்க என்றான். ஹரிஷ் அப்போதும் 1 இன்ச்சு கூட அசைந்து கொடுக்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் அக்ஷரா முகத்தை சுளித்தாள். பாட்டியும் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சந்தனா கடைசியில் விட்டு கொடுத்து போகலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். கார்த்திக் காட்டு கத்தலாய் கத்தியும் அசராமல் நின்றிருந்த ஹரிஷை பார்த்தவள், ஹரி ப்ளீஸ் எனக்காக நீ சீட்டு மாறி உட்கார முடியுமா என்றாள். சந்தனா சும்மா சொன்னாலே ஹரிஷ் அதை செய்வதற்கு தயாராக இருந்தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடைய பெயரை முன்பு போலவே சுருக்கி வேறு கூப்பிட்டது ஹரிஷின் மனதிற்குள் சாரல் அடிக்கச் செய்தது. கண்டிப்பா பேபி, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்றவன் அந்த சீட்டை விட்டு கொடுத்து விட்டு சந்தனாவிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தான். கார்த்திக்கிற்கு கோபமாக வந்தது. ஆனால் அக்ஷராவின் முன் தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருந்ததால் முகத்தை சிரித்தது போல வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தான். சந்தனாவின் அருகில் அமர்ந்த அக்ஷரா அவளுடைய கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜுவல்லரி பிசினஸில் இருக்கும் அவளுக்கு பார்த்த உடனேயே அது உண்மையான ட்ரீம் லவர் என்பது தெரிந்துவிட்டது. அக்ஷராவிற்கு ரொம்ப நாட்களாகவே அந்த நெக்லஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவர்கள் ஜுவல்லரி பிசினஸில் இருந்த போதும் அந்த நெக்லஸ் அவளுடைய கைகளுக்கு கிடைக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தது. தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல வித்தியாசமாக உணர்ந்த சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அக்ஷரா தான் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட ஏதாவது தப்பா இருக்கா என்று கேட்டாள். அச்சோ சாரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்க கழுத்தில் இருக்கிற ட்ரீம் லவர் நெக்லஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை என்றவளின் குரலில் பொறாமை பளிச்சென தெரிந்தது. சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அக்ஷராவின் ஃபேமிலி பிசினஸ் என்ன என்பது அவளுக்கு தெரியும். அவர்களாலேயே வாங்க முடியாத ஒன்று தன்னிடம் இருப்பதை நினைத்து அவளுக்கு பெருமையாக இருந்தது. அக்ஷரா போன்ற ஒரு பெண் தன்மேல் பொறாமைப்படுவாள் என்று அவள் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த ஃபீலிங் சந்தனாவிற்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது. இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தது என்று பதிலளித்தாள் சந்தனா. புரிந்து கொண்டது போல தலையசைத்த அக்ஷரா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் வாங்கி தர சொல்லணும். அவர் எனக்கு ஒன்றும் கிஃப்டா வாங்கி தர வேண்டாம். இந்த நெக்லஸுக்கு என்ன ரேட் ஆகுமோ அதை விட டபுள் மடங்கா நான் பே பண்ணிடுறேன் என்றாள். என்ன டபுள் மடங்கா? சந்தனாவும் அக்ஷராவும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்தார்கள். ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸின் விலையே கிட்டத்தட்ட 30 கோடி என்று அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தார்கள். அதன் டபுள் மடங்கு என்றால் 60 கோடி. அங்கிருந்த பலரின் சொத்து மதிப்பு கூட அவ்வளவு தேராது. அக்ஷரா குடும்பத்தின் ஸ்டேட்டஸ் எந்த அளவிற்கு ஸ்ட்ராங் ஆனது என்பது அவர்களுக்கு புரிந்தது. திலகா தன் மகள் எதுவும் பேசாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்து டேபிளுக்கு அடியில் அவளுடைய காலை மெதுவாக உதைத்தார். நீ எப்படி சில மாதிரி உட்கார்ந்துருக்க? அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு திலகா கூற தன் தாயை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அதன் பிறகுதான் அங்கிருந்த அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள். வேறு வழியில்லாமல் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து போனை வெளியே எடுத்தாள் அவள். அவளது கான்டாக்ட் லிஸ்டில் அசோக்கின் நம்பரை தேடி எடுத்தவள் அவனுக்கு கால் செய்துவிட்டு காத்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா செய்வதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவள் யாருக்கு போன் செய்கிறாள் என்பதை அவனால் கெஸ் பண்ண முடிந்தது. அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அது அசோக்காகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். அக்ஷரா அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்தனா போனை ஸ்பீக்கரில் வைத்தாள். திலகா மகளின் போனை எட்டி பார்க்க அதில் அசோக்கின் பெயர் தெரிந்தது. அதை பார்த்த அவரின் முகம் சுருங்கியது. ஹரிஷ் இருக்கும் திசையை பார்த்தவர், என்ன அசோக் தான் அதை வாங்கி கொடுத்தானா? இந்த விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார். ட்ரீம் லவர் நெக்லஸை பற்றி எல்லாம் அதிகம் கேள்விப்படாத அவர் அது ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருள் என்று மட்டும்தான் நினைத்திருந்தார். இன்றைக்கு அங்கே இருந்தவர்கள் 30 கோடி 60 கோடி என்ற போதுதான் அதனுடைய மதிப்பு என்ன என்பதே அவருக்கு புரிந்தது. ஒரு பாரில் அமர்ந்து ட்ரிங்க்ஸ் குடித்துக் கொண்டிருந்த அசோக்கின் போன் திடீரென அடித்தது. ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அவன் காயப்படுத்தியதால்
அசோக்குடனான பிசினஸ் கனெக்ஷனை தொடர விரும்பவில்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இதனால் அசோக்கின் பினான்சியல் நிலைமை மிக மோசமாக மாறியிருந்தது. அதோடு அவருடைய கம்பெனியில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட அசோக்கின் பெரும்பான்மையான சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இதனால் ஒரே ராத்திரியில் கிட்டத்தட்ட நடு தெருவுக்கு வந்திருந்தான் அவன். அதில் கொடுமை என்னவென்றால், இதுவரை ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்த யாரை காயப்படுத்தினான் என்பதை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த சோகத்தை தான் குடித்து ஆற்றிக் கொண்டிருந்தான். அதனால் போன் அடித்த போது அதன் டிஸ்பிளேவில் தெரிந்த பெயரை கூட பார்க்காமல் போனை ஆன் செய்து காதில் வைத்தான். ஹலோ, யாரது? லேசான குளறலுடன் அவன் கேட்க ஸ்பீக்கரில் போட்டு இருந்த சந்தனாவிற்கு ஒரு நிமிடம் தர்ம சங்கடமாக இருந்தது. என்னவன் எப்பவுமே நம்ம கிட்ட ரொம்ப சாஃப்டா தானே பேசுவான், இன்னைக்கு என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு என்று நினைத்தவள், அசோக், நான் தான் சந்தனா பேசுறேன் என்று கூறினாள். சந்தனா தன் பெயரை கூறியவுடன் இருண்டு கிடந்த அசோக்கின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. சாரி சந்தனா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதான் கொஞ்சம் ஹார்ஷா ஆன்சர் பண்ணிட்டேன். சொல்லு, என்ன விஷயம் என்றான். அசோக், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கி தர முடியுமா என்று கேட்டாள். நீ அந்த ஃபேக் ட்ரீம் லவர் நெக்லஸை பத்தி கேட்கிறியா என்றான் அவன். என்ன ஃபேக்கா? சந்தனா முகம் சுளித்து போனை பார்த்தாள். அக்ஷராவும் அதை ஆச்சரியமாக பார்த்தாள். சந்தனா போட்டு இருப்பது நிச்சயம் போலியாக இருக்க முடியாது. நகையை பற்றி நன்கு தெரிந்த அவளின் கணிப்பு நிச்சயம் தப்பாக இருக்காது. கண்டிப்பாக அது ஒரிஜினல் தான். அசோக் அந்த பக்கம் பெருமூச்சு விட்டான். ஆமா, அது காப்பி தான். ஆனா உன் ஹஸ்பண்ட் தான் அதை தூக்கி எரிஞ்சிட்டானே. நல்ல வேளை அது உடையில. நான் பத்திரமா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா இப்பவே அனுப்பி வைக்கிறேன் என்றான். அதை கேட்டு சந்தனா நம்ப முடியாத குழப்பத்தில் இருந்தாள். இந்த நெக்லஸ் அசோக் கொடுக்கலன்னா அப்புறம் யார் கொடுத்திருப்பா? நமக்காக இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி இந்த காஸ்ட்லியான கிஃப்டை யார் வாங்கியிருப்பாங்க? அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போனை கட் செய்த சந்தனா அக்ஷராவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே சங்கடப்பட்டாள். அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிவதை கண்டவள், ஐம் சாரி மேம், இந்த நெக்லஸ் எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னே தெரியல என்று வெட்கத்துடனும் சங்கடத்துடனும் சொன்னாள். இட்ஸ் ஓகே சந்தனா, எனக்கான ட்ரீம் லவரை கண்டுபிடிக்கிற நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் என்று சொன்ன அக்ஷரா ஒரு பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டாள். இப்போது சந்தனாவிற்குத்தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதற்குள் பார்ட்டி தொடங்கிவிட்டதால் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சந்தனா சாப்பிட ஆர்வமே இல்லாமல் தட்டில் இருந்த ஃபுட்டை கிளறிக் கொண்டிருந்தாள். அப்போது எதேச்சையாக ஹரிஷை பார்த்த சந்தனாவிற்கு, நான் உனக்கு உண்மையான ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தரேன் என்று அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அப்போ ஒருவேளை ஹரிஷா இருக்குமோ? இத்தனை நாட்களில் முதல் முறையாக அவளுக்கு ஒரு உருப்படியான சந்தேகம் வந்தது. இப்ப கூட 4 crores ஈஸியா கொண்டு வந்து கொடுத்தானே, அப்ப அவன் தானோ? சேச்சா, இருக்காது. இப்பதான் யார்கிட்டயோ 4 crores கடனா வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி அவனால ட்ரீம் லவர் நெக்லஸுக்கு தனியா செலவு பண்ணியிருக்க முடியும்? வாய்ப்பில்லை. ரொம்ப நேரமாக இதை பற்றியே யோசித்த சந்தனா அந்த நெக்லஸை ஹரிஷ் வாங்கியிருக்க முடியாது என்ற தப்பான முடிவுக்கு வந்தாள். அதே சமயம் அக்ஷராவை பார்த்த ஹரிஷுக்கு அவளை எங்கு பார்த்தோம் என்று ஞாபகம் வந்துவிட்டது. தியானா மீடியாவோடு கோஆபரேட் செய்ய பல கம்பெனிகள் இன்ட்ரெஸ்டாக முன் வந்தார்கள். அவனுடைய PA நிகிதா அவர்களின் டீட்டெயில்ஸ் மற்றும் போட்டோக்களை சேகரித்து ஒரு ஃபைலாக அவனிடம் கொடுத்திருந்தாள். அதில் அக்ஷராவின் ஃபேமிலி போட்டோவும் இருந்தது. அவர்களின் கம்பெனியும் தியானாவோடு இணைந்து வேலை செய்வதற்காக ப்ரப்போசல் அனுப்பியிருந்தார்கள். அக்ஷராவின் முகம் ஈஸியாக மனதில் பதியக்கூடியது என்பதால் அவனுக்கு அரைகுறையாக ஞாபகம் இருந்தது. அக்ஷரா இந்த சின்ன வயதிலேயே அவர்களுடைய கம்பெனியின் டெப்டி பிரசிடென்டாக பொறுப்பில் இருந்தாள். அதற்கான திறமையும் அவளிடம் இருந்தது. ஹரிஷ் அவளை சற்று ஆர்வத்துடன் கவனித்தான். அவளுடைய ட்ரெஸ் மட்டும் காஸ்ட்லியானதல்ல, அவள் விரலில் போட்டு இருந்த அந்த சிம்பிளான ரிங்கின் விலை சென்னையின் சென்டரான இடத்தில் ஒரு 4 BHK அபார்ட்மெண்ட் வாங்குவதற்கு போதுமானது. மற்றவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம், பட் ஹரிஷால் ஒரு பார்வையில் அதை சொல்லிவிட முடியும். அக்ஷரா அணிந்திருந்த அந்த மோதிரம் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி. ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு காரணம் அவன் சிறு வயதிலிருந்தே தன் தாத்தாவுடன் இருந்ததுதான். ஹரிஷ் விவரம் தெரிந்த வயதிலிருந்தே பல்வேறு பிசினஸ் உரையாடல்களுக்கு மத்தியில் தான் வளர்ந்தான். அதோடு பயிற்சியின் மூலமாக ஹரிஷ் இன்னொரு ஸ்பெஷலான திறனையும் பெற்றிருந்தான். இந்த மாதிரியான பழங்கால பொருட்களை கண்டறிந்து மதிப்பிடுவது பற்றி அறிந்து கொள்ள அவனுடைய 10 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களை உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு அப்ரைசருடன் செலவிட்டிருந்தான். அக்ஷரா அணிந்திருந்த ரிங் ஒரு யூனிக் டிசைனை கொண்டிருந்தது. பியோர் கோல்டு பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த மோதிரத்தில் ஒரு சிறிய தங்க பூவின் மத்தியில் ஒரிஜினல் ரூபி கல் பதிக்கப்பட்டிருந்தது. அது ஏதோ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதை ஹரிஷால் கண்டறிய முடிந்தது. அந்த ஒற்றை ரூபிக்கல் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா சந்தனாவுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரிங் வாங்கி தரணும். ஹரிஷ் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அனுராதா ஸ்டேஜில் ஏறினார். ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப சந்தனா தியானா மீடியா கூட சக்சஸ்ஃபுல்லா நடந்த பிசினஸ் டீலிங்கோட சீக்ரெட்டை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறா. சந்தனா, ஸ்டேஜுக்கு வாமா. நீ எப்படி அதை சாதிச்சேன்னு எங்க எல்லார்கிட்டையும் சொல்லு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் என்றார். எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவள் ஸ்டேஜுக்கு செல்லவில்லை. நின்ற இடத்திலிருந்தே
ஒரு கூச்சத்துடன் பாட்டியை பார்த்து அவள் பேச தயாரானாள். சந்தனா என்ன சொல்ல போகிறாள் என ஹரிஷும் சந்தனா தயக்கத்துடன் பேசத் தொடங்கினாள். அதுல சீக்ரெட்டெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. நான் போன அன்னைக்கு கம்பெனியோட சிஇஓவை பார்க்க முடியல. அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலிங்ஸையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கிட்டாங்க என்றாள். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். என்ன, உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா கார்த்திகை மாதிரியே சந்தனாவும் அந்த கம்பெனியோட புது சிஇஓவை பார்க்கலையா? நாம ஏதோ இவ ரொம்ப டேலண்டட் நினைச்சோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை போலையே. அந்த சிஇஓ நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவ போனதுனால இவளுக்கு ஈஸியாக கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஆளாளுக்கு ஒன்றை பேசத் தொடங்கினார்கள். அனுராதாவின் அருகில் உட்கார்ந்திருந்த கார்த்திக் அதையெல்லாம் கேட்ட பிறகு சந்தனாவை ஏளனமாக பார்த்தான். அவன் பாட்டியுடைய ரியாக்ஷன் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். அவருடைய முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாட்டி, உண்மையிலே இது ரொம்ப அநியாயம். நான் தியானா மீடியாவுக்கு போனப்போ அந்த சிஇஓ பேட் மூட்ல இருந்திருக்கலாம், அதனால என்ன வெளியே போக சொல்லியிருக்கலாம். செகண்ட் டைம் சந்தனா போனப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல நாம எவ்வளோ சின்சியரா இருக்கோம்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவர் நமக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்திருப்பாரு என்று எல்லோருக்கும் கேட்கும் வகையில் கத்தி சொன்னான் கார்த்திக். அதன் பிறகு சந்தனாவை அலட்சியமாக பார்த்தவன், எனக்கு அப்புறம் யார் போயிருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று கூறினான். சந்தனா கார்த்திக்கை பார்த்து கோபத்துடன் கைகளை முறுக்கினாள். ஆனால் அவனுக்கு பதில் சொல்வதற்கு அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கார்த்திக்கை எப்போதும் ஒருபடி மேலாக நேசிக்கும் அனுராதா அவன் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு அதை ஆமோதித்து பேசுவது போல தலையசைத்தவர், கார்த்திக் சொல்றது சரிதான் சந்தனா, நீ அந்த கான்ட்ராக்டை ரொம்ப ஈஸியா வாங்கிட்ட. பட் அதுக்கு காரணம் நீ இல்ல, கார்த்திக்கும் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டான். ஸோ அவனுக்கும் இந்த கிரெடிட்ல பாதி பங்கு இருக்கு என்றார். அனுராதா சொன்னதை கேட்டு சந்தனாவிற்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவருடன் ஆர்கியூ செய்யும் தைரியம் அவளுக்கு இல்லை. தான் செய்த ஒன்றின் கிரெடிட்டை கார்த்திக் திருட முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிந்தது. பாட்டி சொன்னதை கேட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கார்த்திக் சந்தோஷமாக சிரித்தான். ஹரிஷின் கூர்மையான கண்கள் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை தான் ஹர்ட் செய்கிறோமோ அதைவிட பல மடங்காக தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான். கார்த்திக் ரொம்ப உற்சாகமாக பாட்டியிடம், பாட்டி, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் அவமானப்பட தயாராக இருக்கேன். இப்போ கூட தியானா மீடியா ரித்திகா அப்படிங்கிற புது கிளையண்ட்டோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதா கேள்விப்பட்டேன். நானும் அந்த ரித்திகா கூட நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். நீங்கள் வேணா பாருங்க, இந்த தடவை எந்த சொதப்பலும் இல்லாமல் இந்த டீலிங்கை சூப்பராக முடிச்சுட்டு வரேன் என்று சவால் விடுவது போல கூறினான். ஏஜே கம்பெனி ஆல்ரெடி தியானா மீடியாவோடு ஒரு பேசிக் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் இனி அவர்களுக்கு இது போன்ற கிளையண்ட்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மிக எளிதாக இருக்கும். கார்த்திக் இப்பொழுது தனக்கு ஒரு சரியான சான்ஸ் கிடைத்திருப்பதாக நினைத்தான். அவன் மட்டும் அந்த ரித்திகாவுடனான பேக்கேஜிங் டீட்டெயிலை சரியாக முடித்துவிட்டு வந்தால் பாட்டி நிச்சயமாக அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார் என்று அவனுக்கு தெரியும். கார்த்திக், உண்மையிலேயே நீ ரொம்ப பொறுப்பான பையன். இந்த பிசினஸுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கிடைச்ச பெரிய சொத்து நீ. எல்லாத்தையும் ஒன்ன நம்பி விடுறேன். நீ கண்டிப்பா அது பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியும். அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார். அனுராதா பாட்டி கார்த்திகை மட்டுமே பாராட்டுவதைக் கண்டு சந்தனா நொந்து போனாள். திலகாவும் அவளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திலகா அவளுடைய கையின் மேல் தன்னுடைய கையை வைத்து ஆறுதலாக அழுத்தி கொடுத்தார். அம்மா, இந்த பாட்டி ஏன் எப்போவுமே இந்த கார்த்திகை மட்டுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க? நானும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே, எல்லாத்தையும் அவங்ககிட்டயே விடணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நாமெல்லாம் எதுக்காகமா இந்த ஃபேமிலியில் இருக்கோம் என்று மெதுவாக தன் தாயின் காதருகில் குனிந்து புலம்பினாள் சந்தனா. அங்கிருந்த யாரும் அவர்களை கவனிக்காவிட்டாலும் சந்தனாவின் பின் அமர்ந்திருந்த ஹரிஷுக்கு அவள் பேசியது எல்லாமே தெளிவாக கேட்டது. இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது. ஆனால் பாட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஸ்டார் ஆகிவிட்டான். சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள். கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டான். இன்னைக்கு என்னோட ட்ரீட், உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு குடிங்க, நான் பில் பே பண்றேன் என்றான். அதன் பிறகு அங்கிருந்த வெயிட்டரை அழைத்த அவன், வெயிட்டர், உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்ட் வைனை கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிளையும் வைங்க. நான் சொல்றது புரியுதுல? உங்ககிட்ட இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வைன் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் என்று ஆர்டர் போட்டான். கார்த்திக் போடும் ஆட்டத்தை எல்லாம் ஹரிஷ் தன் டேபிளில் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது. மாட்னடா மகனே, உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்ன செய்யலாம்னு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதுக்கான சான்ஸை நீயே உருவாக்கி கொடுக்குற. ஆட்டம் ஆடுற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் டப்பா டான்ஸ் ஆட போகிறத நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்கத்தானே போகிறாங்க என்று நினைத்தவன் அவனுடைய டேபிளில் வைத்த வைனை விரலால் கூட டச் பண்ணவில்லை. கார்த்திக் சொன்னது போலவே அங்கு இருந்ததிலேயே காஸ்ட்லியான வைன் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. தன்னுடைய வைன் கிளாஸை எடுத்து உயர்த்தி பிடித்த கார்த்திக், தி கிரேட் தியானா மீடியாவோட நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம்.
இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கத்தினார். உடனே கிளாஸ் வைத்திருந்த எல்லோரும் எழுந்து தங்களுடையதையும் உயர்த்தி காண்பித்தனர். பார்ட்டி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த போது கார்த்திக்கால் நிற்க கூட முடியவில்லை. அவனுடைய கண்கள் மங்கலாக தெரிந்தது. தன்னுடைய பர்ஸில் இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து, பில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க என்றான். அது லக்ஸ் பேங்கோட பிளாட்டினம் கார்டு. யாரோ ஒருவர் கார்த்திக்கின் கிரெடிட் கார்டை பார்த்து கத்தினார். லக்ஸ் பேங்கின் கார்டுகள் அப்படி எல்லோராலும் எளிதாக வாங்க முடிந்த ஒன்று கிடையாது. அங்கு சில்வர் கார்டு வாங்குவதற்கே அக்கவுண்டில் மினிமம் 25 lakhs ஆவது பேலன்ஸ் ஆக இருக்க வேண்டும். அதுவே கோல்டன் கார்டு என்றால் 50 lakhs. கார்த்திக் வைத்திருந்த பிளாட்டினம் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட 85 lakhs. கார்த்திக்கின் சொத்து மதிப்பு 30 கோடிகள் வரை இருந்தாலும் பர்சனல் செலவிற்காக கையில் வைத்திருக்கும் லிக்விட் கேஷிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் அந்த கார்டை வாங்குவதற்கு அவனுக்கு இவ்வளவு வருடங்கள் தேவைப்பட்டது. 2 வருடங்களுக்கு முன்புதான் அந்த கார்டை சொந்தமாக்கி இருந்தான். கார்த்திக் அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அக்ஷராவை பெருமையாக பார்த்தான். அக்ஷராவிற்கு இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் இந்த வயதில் கார்த்திக் சொந்தமாக அந்த கார்டை வாங்கியிருக்கிறான் என்பது அவளுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அக்ஷராவின் ஆச்சரிய பார்வையை உணர்ந்த கார்த்திக் தன்னை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டான். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் பே பண்ண போறேன், அந்த ஒரு டேபிளை தவிர என்று அக்ஷராவிடம் கை காட்டினான் கார்த்திக். அவன் காட்டியது ஹரிஷ் உட்கார்ந்திருந்த டேபிளை. மெதுவாக தள்ளாடி எழுந்த கார்த்திக் கோட் பட்டனை போட்டுக்கொண்டே ஹரிஷின் பக்கத்தில் போனான். ஹரிஷ், உன்கிட்ட காசு இருக்கா? நீ சாப்பிட்டதுக்கு உன்னால பே பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அப்புறம் இன்னும் செலவுக்கு உன் பொண்டாடி கிட்ட தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா என்று மோசமாக பேசினான். அளவுக்கு அதிகமாக உள்ளே இறங்கியிருந்த வைன் அதுவரை அவன் மெயின்டைன் செய்திருந்த டீசென்ட் இமேஜை காணாமல் போகச் செய்திருந்தது. அவனை பார்த்து அமைதியாக சிரித்த ஹரிஷ் எதுவுமே பேசவில்லை. அவன் தன்னை இன்சல்ட் செய்ததாக உணர்ந்த கார்த்திக் அக்ஷராவிடம் திரும்பினான். அக்ஷரா மேடம், உங்களுக்கு ட்ரீம் லவர் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, பெரிய லெவல் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, டோன்ட் வரி, அதை வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்றார். ஏற்கனவே அவனுடைய இன்டீசென்ட் பிஹேவியரை பார்த்து முகத்தை சுழித்த அக்ஷரா கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாமல் உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று பதிலளித்தாள். முதல்ல நீ ஒழுங்கா நிக்கிறதுக்கே இன்னொருத்தர் ஹெல்ப் தேவைப்படும் போல, இதுல நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? மைண்ட் வாய்ஸில் பேசிய ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமர்ந்திருந்தான். கார்த்திக் திரும்பவும் ஏதோ சொல்ல வந்தபோது அவன் கார்டை வாங்கி கொண்டு சென்ற வெயிட்டர் அவனின் பக்கத்தில் வந்தார். கார்த்திக் சார், ஐம் வெரி சாரி, இந்த கார்டில் இன்னைக்கு நைட்டுக்கான பில் மொத்தத்தையும் பே பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை என்றார். என்ன விளையாடுறீங்களா? இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 85 lakhs. இன்னைக்கு நைட்டுக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா? கார்த்திக் நம்ப முடியாமல் கேட்டான். கோபத்தில் அந்த வெயிட்டரின் காலரை பிடிக்க அவன் முயற்சி செய்ய அங்கிருந்தவர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் வந்திருப்பது சென்னையில் பிரபலமான 5-star ஹோட்டல். என்னதான் கார்த்திக் குடிபோதையில் இருந்தாலும் அங்கிருந்த மற்றவர்கள் சற்று நிதானமாகத்தான் இருந்தார்கள். பிரச்சனையை உண்டாக்க நேரமோ இடமோ இது இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. அந்த வெயிட்டர் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டு, சாரி சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன், இன்னைக்கு உங்களோட பில் அமௌண்ட் 1,75,00,000 என்றார். அதை கேட்டு கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம்தான். வாட், 1 crore? 1 night டின்னருக்கா? அப்படின்னா நாங்கள் கோல்டு பிஸ்கட்டையா சாப்பிட்டோம் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவ்வளவு நேரம் இருந்த போதையெல்லாம் ஒரே நிமிடத்தில் தெளிந்திருந்தது. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? முதல்ல உங்க மேனேஜரை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று கத்தினான். தன்னுடைய இருக்கையை விட்டு எழாமல் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான். கடைசியில் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கார்த்திக், உண்மையிலே நீ ஒரு முட்டாள். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஒரு பெரிய பணக்காரனா நடிக்க ட்ரை பண்ண, அதுக்காக யோசிக்காம நீ செஞ்ச விஷயம் எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு என்று நினைத்தான் ஹரிஷ். கார்த்திக் அந்த ஹோட்டலில் இருப்பதிலேயே பெஸ்ட் வைன் பாட்டில் ஒன்றை ஒவ்வொரு டேபிளுக்கும் வைக்க சொன்ன போதே கடைசியில் இப்படித்தான் நடக்கும் என்பது ஹரிஷ் எதிர்பார்த்திருந்தான். அங்கிருந்தவர்களுக்கு அதை பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்காது. வேர்ல்டு லெவலில் டாப் பிளேஸில் இருக்கும் வைன்களில் ஒன்றை இந்த ஹோட்டல் அவர்களுக்கு வழங்கியது. அதன் பெயர் கிராண்ட் க்ரூ. பிரான்சில் இருந்து இம்போர்ட் செய்யப்பட்டது. அந்த பாட்டிலின் ரீட்டைல் பிரைஸை இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் லட்சங்களை எட்டும். அது கூட தெரியாமல் எந்த முன் யோசனையும் இன்றி கார்த்திக் அதை ஆர்டர் செய்திருந்தான். அந்த வெயிட்டருக்கு கார்த்திக்குடன் ஆர்கியூமெண்ட் செய்ய விருப்பமில்லை. அவர் அந்த ஹோட்டல் மேனேஜரை அழைத்து வந்தான். மேனேஜர் அங்கு வந்ததும் கார்த்திக் அவரிடம் சென்று, இப்படிதான் நீங்க பிசினஸ் பண்ணுவீங்களா? என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று தகராறு செய்தான். மிஸ்டர் கார்த்திக், நீங்க தான் எங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் வைனை சர்வ் பண்ண சொன்னீங்க, அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். இந்த முழு பார்ட்டி ஹாலுக்கும் 20+ பாட்டில் தேவைப்பட்டதால நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பில் ரெடி பண்ணியிருக்கோம். அமைதியாக பதில் சொன்னார் அந்த மேனேஜர். உண்மையிலேயே அந்த வைன் அவ்வளோ ரேர் ஆனதுன்னா
எப்படி நீங்க ஒரே நேரத்தில் 20+ பாட்டில்ஸை என்கிட்ட சொல்லாம சர்வ் பண்ணீங்க? என்னை யாராலையும் முட்டாளாக்க முடியாது. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க என்று வாய்க்கு வந்ததை உளறினான் கார்த்திக். அதோடு அவன் அந்த ஹோட்டல் மேனேஜரின் சட்டையையும் எட்டி பிடித்தான். இங்க என்ன பிரச்சனை? திடீரென்று ஒரு குரல் கேட்கவும் அங்கிருந்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். பிராண்டட் கோட் சூட்டுடன் ஒருவர் நடுவில் வர, அவருக்கு இரு பக்கமும் பிளாக் சூட் அணிந்து பாடி கார்ட்ஸ் நடந்து வந்தனர். நடுவில் வந்தவர் கார்த்திக்கை நோக்கி நடந்தார். அதுவரை தலையில் கை வைத்து ஓரமாக உட்கார்ந்திருந்த அனுராதா அந்த கோட் சூட் மனிதரை பார்த்ததும் வேகமாக எழுந்து வந்தார். மிஸ்டர் தீபக், இங்கே நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோட பேரன் சம்டைம்ஸ் இப்படி அதிகமாக குடிச்சிட்டு தப்பான முடிவுகள் எடுப்பான். We will settle the bill என்று மெதுவாக கூறினார். அனுராதா அந்த நபருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பதை அங்கிருந்த எல்லோரும் பார்த்தார்கள். கார்த்திக் அவரை அப்படி ஒரு நிலையில் நிறுத்திவிட்டான் என்பதை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டார்கள். தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெருந்தலைகளில் அவனும் ஒருவன். அதனால்தான் பாட்டி இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை. தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான். அவன் கைகள் நடுங்க அவசரமாக மேனேஜரின் சட்டையில் இருந்து கையை எடுத்தவன் அதன் சுருக்கங்களை நீவி விட்டான். தங்களுடைய ஓனர் வந்தவுடன் கூடுதல் தைரியம் பெற்ற அந்த மேனேஜர், அனுராதா மேடத்தோட ஃபேமிலிங்கிறதுனால தான் நீங்கள் கேட்டதும் பெஸ்ட்டான ஒன்றை நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் பணம் கொடுக்காம இப்படி பிரச்சனை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூறினார். அந்த ஏசியிலும் கார்த்திக்கிற்கு வேர்த்து ஊற்றியது. இப்போ என்ன உங்களுக்கு? அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், அவ்வளோதானே? அப்படி கொடுக்காமலாம் நாங்கள் எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்த்தான். பாட்டி ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சலாக கேட்க, ஒரு பெரு மூச்சை விட்ட அனுராதா தீபக்கை திரும்பி பார்த்தார். இப்போ நடந்தது எங்களோட தப்பு தான், நாங்கள் உடனே பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் என்றார். அதன் பிறகு தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த அவர், கார்த்திக்கே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணட்டோன்னு நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 lakhs தாங்க, மிச்சத்தை நானும் கார்த்திக்கும் பே பண்ணிக்கிறோம் என்றார். எல்லோரும் சரி என்று தலையாட்டினார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. இருப்பினும் அங்கிருந்த 2 பேர் மட்டும் சங்கடமான முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அது வேறு யாரும் இல்லை, சந்தனாவும் திலகாவும் தான். அவர்கள் இந்த பார்ட்டிக்காக கையில் அவ்வளவு அமௌண்ட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை. தன்னிடம் இருந்த பணம், ஹரிஷ் கொடுத்த 4 கோடி எல்லாவற்றையும் சேர்த்து செட்டில் பண்ணி அன்றைக்குத்தான் தன்னுடைய கம்பெனியை மீட்டெடுத்திருந்தாள் சந்தனா. அதனால் இப்போது அவளிடமும் அமௌண்ட் இல்லை. இதற்கும் ஹரிஷை போலவே அவர்களும் அந்த ஒயினை டச் கூட செய்யவில்லை. அவ்வளவு நடந்த பிறகும் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமான கார்த்திக் சந்தனாவை பார்த்து, ஏன் சந்தனா அப்செட்டா தெரியுற? உங்ககிட்ட 2 lakhs கூட இல்லையா? அப்புறம் என்ன தைரியத்தில் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேட்டான். கார்த்திக்கின் மோசமான பேச்சால் அங்கிருந்த எல்லோரும் தன்னையே பார்ப்பதை கவனித்து சந்தனா கூனி கூறுகி நின்றாள். வார்த்தை அளந்து பேசு கார்த்திக், எங்க கிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து சொன்னோமா? அதெல்லாம் தேவையான அளவு எங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு, நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழி பாரு. ஹரிஷின் கம்பீரமான குரல் இந்த பார்ட்டி ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ஹரிஷ் அந்த ஹோட்டல் ஓனர் தீபக்கிற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தான். அதனால் அவர் அவனை கவனிக்கவில்லை. இப்போது ஹரிஷின் வாய்ஸை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு சர்ப்ரைஸான ரியாக்ஷன் தெரிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தீபக் மிக மெதுவான குரலில் கேட்டார். அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் புரியாவிட்டாலும் ஹரிஷுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவன் திரும்பாமலேயே இருந்தான். தீபக் திடீரென்று ஹரிஷின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்த கார்த்திக், ஹரிஷ் பேசியது அவரை காயப்படுத்தி விட்டது என்று தப்பாக கணக்கு போட்டான். தீபக் ப்ளீஸ், நீங்க கோபப்படாதீங்க, இவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது, எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றான். அதை கேட்டு தீபக் அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்த போதே ஹரிஷ் எழுந்து தீபக்கை பார்த்து அமைதியாக திரும்பி நின்றான். அவனை பார்த்தவுடன் தீபக்கின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம் நடந்தது. வேகமாக ஓடி சென்று ஹரிஷை கட்டி அணைத்தவர், இது நிஜமாவே நீங்க தானா? என்னால நம்பவே முடியல, எப்படி இருக்கீங்க பாஸ் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டார். ஹரிஷை பார்த்த தீபக்கின் முகத்தில் ஒரு பியூரான ஹாப்பினஸ் தெரிந்தது. உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, எப்படி இருக்கீங்க பாஸ்? ஹரிஷை கட்டி பிடித்துக் கொண்டு தீபக் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பாஸ், ஹரிஷ் தீபக்கோட முதலாளியா? எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்விதான் எழுந்தது. தீபக்கிடம் பல வருடங்களாக வேலை பார்த்து வந்த அந்த மேனேஜர் அங்கு நடப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஹரிஷை கண்டதும் தீபக் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளை பார்க்க அந்த மேனேஜருக்கு அதிசயமாக இருந்தது. எப்பவும் கூலா அமைதியா இருக்கிற நம்ம தீபக் சாரா இது? அந்த ஹரிஷ் சார் இவரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமானவர் போலயே. இத்தனை வருஷத்துல பாஸ் இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று நினைத்து கொண்டார் அந்த மேனேஜர். நான் இனிமே உன்னோட பாஸ் இல்ல தீபக், என்ன ஹரிஷ்னே கூப்பிடு என்று கூறிய ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். வாழ்க்கை உண்மையில் அதிசயங்களால் நிறைந்தது. தீபக் உள்ளே வரும்போதே ஹரிஷ் அவனை பார்த்து விட்டான்.
அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் அவனை நேராக சந்திக்காமல் திரும்பி உட்கார்ந்திருந்தான். ஆனால் கெட்ட எண்ணத்துடன் கார்த்திக் செய்த செயல் இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க வைத்து விட்டது. அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருந்தது. 7-8 வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் டீனேஜில் இருந்த பொழுது தீபக்கின் உயிரை காப்பாற்றியிருந்தான். அந்த நேரத்தில் தீபக் இவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை. அவனுக்கு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் கிரிமினல்களோடு தொடர்பு இருந்ததால் சில எதிரிகளும் உருவாகி இருந்தனர். ஹரிஷ் முதல் முறையாக தீபக்கை பார்த்தபோது சில ரவுடிகள் சேர்ந்து அவனை உயிர் போகும் அளவிற்கு அடித்துக் கொண்டிருந்தனர். எப்பொழுதும் தன்னுடைய 2 பாடிகார்டுகளுடன் வலம் வரும் ஹரிஷ் மட்டும் அப்பொழுது எதேச்சையாக அந்த பக்கம் வரவில்லை என்றால் அன்றைக்கே தீபக் இறந்திருப்பான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் ஓனராக அவன் உருவாகி இருக்க மாட்டான். ஹரிஷ் அவன் உயிரை காப்பாற்றிய பிறகு இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகத் தொடங்கியிருந்தனர். அப்பொழுது தீபக் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனிடம் தேவையான பணம் இல்லை. ஹரிஷ் தான் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் தந்து உதவினான். அந்த பணத்திற்கு ஈடாக அவன் தீபக்கிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷின் ஃபேமிலி பேக்ரவுண்டிற்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதை சும்மா தூக்கி கொடுத்துவிட யாருக்கும் மனம் வந்து விடாது. ஹரிஷ் அதை மிகச் சாதாரணமாக செய்தான். ஹரிஷ் தீபக்கை பார்க்காத இந்த 6-7 வருடங்களில் அவன் அடைந்திருக்கும் உயரம் உண்மையிலேயே ஹரிஷை அதிர்ச்சி அடைய செய்தது. தீபக் ஹரிஷிடமிருந்து பணம் கிடைத்த பிறகு தன்னுடைய பழைய கெட்ட சகவாசங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான். முக்கியமாக தன்னுடைய எதிரிகளிடமிருந்து விலகி வாழ்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்த அவன் தனி ஆளாக இங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் பலனாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலை கட்டியுள்ளான். தீபக் உண்மையில் இதற்காக ஹரிஷிடம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பினான். ஆனால் தன்னுடைய பழைய வாழ்க்கையால் ஹரிஷிற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஏதாவது அவமானம் வந்து விடுமோ என்று பயந்தான். அதனால் முதலில் ஒதுங்கியிருந்தவன் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரம் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட தைரியத்தில் ராஜேஸ்வரன் குடும்பத்தை தொடர்பு கொண்டான். அப்பொழுதுதான் ஹரிஷ் அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டது தீபக்கிற்கு தெரிய வந்தது. அவன் நிஜமாக இதை எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷை தேடுவதற்காக அவன் சில ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் அவர்கள் எங்கு தேடியும் ஹரிஷை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கின்றனர். ஹரிஷ் அவனுக்காக செய்த அத்தனையையும் யோசித்து பார்த்த தீபக், பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாஸ் என்றான். அவர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசுவதில் பிஸியாக இருக்க சுற்றியிருந்த அனைவரும் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். அனுராதா ஃபேமிலியை பொறுத்தவரை ஒன்றுக்கும் உதவாத ஹரிஷை சென்னையின் பவர்ஃபுல்லான ஆட்களில் ஒருவனான தீபக் பாஸ் என்று அழைத்ததே பெரிய அதிர்ச்சிதான். அவர்கள் இருவருக்கும் எப்படி ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஓகே தீபக், வெயிட்டர் இங்க கொஞ்சம் கூப்பிட்டேனா எங்களோட 2 டேபிள் பில்லான 4 lakhs நான் பே பண்ணிடுறேன். பாக்கெட்டில் இருந்து கார்டை எடுத்த ஹரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டிடம் கேட்டான். சந்தனாவும் திலகாவும் ஒரு டேபிளில் அமர்ந்திருக்க ஹரிஷ் மற்றொன்றில் அமர்ந்திருந்தான். அதனால் 2 டேபிளுக்கும் சேர்த்து பில் பே செய்ய அவன் தயாராக இருந்தான். அதை கேட்டு வேகமாக மறுத்து தலையாட்டிய தீபக், பாஸ் என்ன பாஸ், உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவேனா? நீ முதல்ல அந்த கார்டை உள்ள வைங்க என்றான். பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக், இவரோட பில்லை மொத்தமாக லிஸ்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அவர் என்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிட்டான். தீபக்கையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்த ஹரிஷ் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க தீபக் அதை புரிந்து கொண்டான். பாஸ், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா இப்படி பண்ணலாமா, உங்களுக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் தரேன், இதை நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லக்கூடாது என்று கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. அவன் அமைதியாக நின்றான். மேனேஜர், இவரோட பில் அமௌண்ட்ல 50% லெஸ் பண்ணி நியூ பில் எடுத்துட்டு வாங்க என்று தீபக் கூற, இதோ உடனே போட்டுட்டு வந்தார சார் என்று பதில் சொல்லிவிட்டு அந்த மேனேஜரை நேரடியாக ஓடினார். அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷிற்கு 50% டிஸ்கவுண்ட் தர விரும்புவதை கேட்டு அனுராதா பாட்டி அதிர்ச்சிக்கு உள்ளானார். ஹரிஷுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. ஏனென்றால் இத்தனை நாளாக அவர் அவனை ஒரு மனிதனாக கூட மதித்ததில்லை. அவனுடையது போக மீதி பில் இன்னும் கட்டப்படவில்லை என்பதை உணர்ந்தவர் மெதுவாக தீபக்கின் பக்கத்தில் சென்றார். தீபக் சார், எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமாக கட்டுற பட்சத்தில் எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கண்களில் பேராசை மின்ன கேட்டார். தீபக் பாட்டியை பார்த்து அமைதியாக சிரித்தான். எனக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை அனுராதா மேடம், ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட பேரன் உங்கள் ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றது? நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பில்லை தனியாக பே பண்ணி தான் ஆகணும் என்று அந்த ஃபேமிலி என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் தீபக். அதை கேட்டு அனுராதாவின் முகம் உறைந்தது. தீபக் அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போவதில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. இந்த கார்த்திக் இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டான். முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்த்தார் அனுராதா. பாட்டியின் கோபத்தை உணர்ந்த கார்த்திக் தலையை குனிந்தான். ஹரிஷ் மேனேஜர் கொண்டு வந்த பில்லை வாங்கி பார்த்தான். டிஸ்கவுண்டிற்கு பிறகு அது 2 lakhs இருந்தது. அதை எட்டி பார்த்த கார்த்திக், ஹரிஷ்
2 டேபிள் பில்லையும் கட்டுறேன்னு இவ்வளோ நேரம் என்னமோ சொன்னேன். ரொம்ப ஓவரா சீன் போட்ட. இப்போ மாட்டிக்கிட்டியா? இப்போ இவ்வளோ காசுக்கு நீ எங்கே போவ? இந்த பில்லை நீ எப்படி பே பண்ற நானும் பார்க்குறேன் என்று நக்கலாக கூறினான். தீபக் ஹரிஷிற்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து விட்டு அவனுக்கு தர மறுத்தது கார்த்திக்கிற்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி விட்டு இருந்தது. அந்த காண்டை ஹரிஷின் மீது காட்டினான். இதற்கிடையில் சந்தனா மற்றும் திலகா இருவரும் அந்த அமௌண்ட்டை பார்த்து மிகவும் கவலைப்பட்டனர். ஹரிஷ் எதுவும் பேசாமல் கார்த்திக்கை பார்த்தான். பின்பு தன் கையில் இருந்த பேங்க் கார்டை அந்த மேனேஜரிடம் கொடுத்தான். 1 நிமிஷம் சார் என்று அந்த கார்டை வாங்கி தன்னிடம் இருந்த ஸ்வைப் மிஷினில் தேய்த்தார் மேனேஜர். ஹரிஷின் சாதாரண ஏடிஎம் கார்டை பார்த்த கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு எந்த வேலைக்குமே உருப்படியா போகாத நீ எப்படி இவ்வளோ அமௌண்ட் வச்சிருப்ப? சீன் போடுறதுலேயே ஒரு நியாயம் வேண்டாமா என்றான். கார்த்திக் சொல்றது சரிதான். இப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர், சாரி சார் கார்டில் பேலன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லுவார் பாரு, நான் வேணா பெட் கட்டுறேன் என்று அங்கிருந்த மற்றொருவர் கூறினார். ஆமாம், அந்த ஓனர் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னப்பவே இந்த ஹரிஷ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நான் பில் பே பண்ணியே திருவேன்னு பெரிய இவன் மாதிரி பேசினா இப்போ தேவையில்லாமல் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுற மாதிரி ஆப்போகுது என்று இன்னொருவரும் அவர் பங்குக்கு கூறினார். அவர்கள் ஹரிஷை பற்றி பேசுவதை கேட்டு கடுப்பான தீபக் திரும்பி அவர்களை பார்த்து முறைத்தான். அதில் நடுங்கி போன இருவரும் கப்சிப்பென வாயை இறுக்க மூடிக்கொண்டார்கள். தீபக்கிற்கு இருந்த கோபத்தில் கார்த்திக் தனியாக மாட்டியிருந்தால் அவன் பேசும் பேச்சுக்கு இந்நேரம் வாயை உடைத்திருப்பான். பணம் இல்லாததால் ஹரிஷின் கார்டு ரிஜெக்ட் ஆகிவிடுமோ என்று சந்தனா பதட்டத்துடன் மேனேஜரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிஷிடம் 2 பேங்க் கார்டுகள் இருக்கும் விஷயமே அவளுக்கு இப்போதுதான் தெரியும். இன்னமும் அவளுக்கு தெரியாமல் ஹரிஷிடம் 3ஆவதாக ஒரு கார்டு இருக்கிறது. அந்த கார்டு அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று என்று தெரிந்தால் அவளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பது தெரியவில்லை. பாஸ்வேர்டுக்காக ஹரிஷிடம் மிஷினை நீட்டிய மேனேஜர் அடுத்த சில நொடிகளில் பே செய்யப்பட்டு விட்டதாக அந்த பில்லையும் கார்டையும் தேங்க்யூ சார் என்று கூறிக்கொண்டே அவரிடம் கொடுத்தார். என்ன, டிரான்சாக்ஷன் முடிஞ்சதா? இது எப்படி நடந்துச்சு? அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் கன்ஃபியூஷன் தெரிந்தது. இவ்வளவு நாள் வீட்டோடு மாப்பிள்ளையாக மட்டும் அவர்களுக்கு அறிமுகமாகி இருந்த ஹரிஷ் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராக தெரிந்தான். சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்து, உனக்கு எங்கிருந்து அவ்வளவு பணம் வந்துச்சு என்று அவனுடைய காதில் மெதுவாக கேட்டாள். 1 நிமிஷம் என்று கூறிய ஹரிஷ் அந்த காஸ்ட்லி ஒயினை எடுத்து ஒரு முறை சர் என்று ஒரு ஷாட் குடித்து விட்டு சந்தனாவிடம் வந்து, அதான் நம்ம பே பண்ணிட்டோம்ல, இன்னைக்கு கெத்தா ட்ரிங்க் பண்ணலான்னு தான் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டேன் என்று ஸ்டைலாக சொல்லிவிட்டு, சந்தனா பேபி அதை பற்றியெல்லாம் நீ ஒரி பண்ணிக்காட்ட, நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். சந்தனாவும் அதற்கு மேல் அங்கு சீன் கிரியேட் செய்ய விரும்பவில்லை. இப்போது அவளுக்கு அங்கு நடந்ததை பற்றி என்ன நினைப்பது என்று கூட தெரியவில்லை. 1 நிமிடம் யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் திரும்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, நான் சீக்கிரமே வந்துடுவேன், அப்புறம் காரை பார்த்து பொறுமையா டிரைவ் பண்ணு என்றான் ஹரிஷ். சந்தனா தீபக்கையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள். அவள் தன் அம்மாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள். அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து திலகாவும் பேச முடியாமல் வாயடைத்து போயிருந்தாள். எதுவும் பேசாமல் அவரும் அமைதியாகவே மகளுடன் சென்று விட்டார். அனுராதா ஃபேமிலி வேறு வழியில்லாமல் தங்களுக்கான பில்லை கட்டிவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பினார்கள். கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்தான். பாஸ், நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸா சென்னையில் தான் இருக்கீங்களா என்று தீபக் கேட்க, ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் ஆம் என்று தலையசைத்தவன், தீபக் நீ ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்கான்னு எனக்கு தெரியாது என்ற ஹரிஷ், சரி இப்போ நீ என்னை எங்கே கடத்திட்டு போற என்று கேட்டான். ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு, ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக். அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரிஷ். ஹரிஷ் யார் என்று யோசிக்க தீபக் தொடர்ந்து பேசினான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் என்ன மாதிரியே உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சியாக கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களை ஹோட்டலில் பார்த்தேன்னு சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் என சந்தோஷமாக கூற, அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், நீ இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை நம்பினது வீண் போகலை என்று உற்சாகமாக கூற, அது சரி, புதுசாக எங்கேயாவது போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அது எனக்கு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருந்தான், அதான் நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு தைரியமாக கிளம்பி வந்துட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்புறம் இப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றார். கண்டிப்பா என்று ஹரிஷ் சொல்ல, இன்னும் கொஞ்ச தூரம் சென்ற தீபக் ஒரு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னால் காரை நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ் அங்கிருந்த போர்டை அண்ணாந்து பார்க்க, ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி என்று தங்க நிறத்தில் பெயர் மின்னியது. ஐரா தனக்குள் சொல்லிய ஹரிஷ் ஒரு நொடி மூளைக்குள் மின்னல் அடிக்க தீபக்கை திரும்பி பார்த்து, நிஜமாவா, அவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அச்சோ, இந்த போர்டு விஷயத்த மறந்துட்டேனே, இப்போ பாருங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்ட தீபக், சரி பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம் என்றான். அதை கேட்டு ஹரிஷ் புருவத்தை உயர்த்த, பாஸ் அதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன்,
என்னன்னு நீங்களே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல ஒரு பெரிய சிரிப்புடன் ஹரிஷும் அவனை பின்தொடர்ந்தான். அந்த ஆபீஸ் கட்டிடம் மிகவும் ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மெயின் ஹாலிற்குள் சென்றவுடன் அவர்கள் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்ற ஒரு பெண், தீபக் சார், பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் ஏறினான். அப்போது ஹரிஷ் ஐராவை முதல் முறையாக சந்தித்த நாளை பற்றி நினைத்து பார்த்தான். அவனுடைய உதட்டில் தானாக ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் ஐராவை சந்தித்தான் ஹரிஷ். அங்கு ஒரு கடையில் ஹரிஷ் தன் லேப்டாப் பேக்கை மறந்து வைத்து விட்டு வர அந்த கடையில் வேலை பார்த்த ஐரா அதை கவனித்தாள். அவள் அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்த போது ஹரிஷ் காரில் ஏறி கிளம்பியிருந்தான். கிட்டத்தட்ட 3 தெருக்கள் அந்த காரை பின்தொடர்ந்து ஓடி வந்தாள் அவள். திடீரென அவனுக்கு தன்னுடைய பேக் நினைவுக்கு வந்து காரை யூட்டர்ன் போடச் சொன்னான். அப்போது அந்த கார் கதவை தட்டிய ஐரா கையில் அவனுடைய பேக்குடன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தாள். 3 தெருக்கள் காரின் பின்னே விடாமுயற்சியுடன் ஓடி வந்தவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஹரிஷ். அதன் பிறகு இருவருக்கும் இடையேயான அறிமுகம் நாளடைவில் நல்ல நட்பாக மாறியது. ஒருமுறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக அவள் மீது ஒரு திருட்டு பட்டம் விழ எதேச்சையாக அங்கு சென்றிருந்த ஹரிஷ் தான் அந்த பள்ளியில் இருந்து அவளை சாமர்த்தியமாக காப்பாற்றினான். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஐரா ஹரிஷிடம் மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் சொந்த தொழில் தொடங்க விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கிற்கு உதவியது போல அவளுக்கும் உதவ நினைத்தான். அவளுடைய பிசினஸ் டேலண்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் அவளுடைய நேர்மையை பற்றியும் ஹார்ட் ஒர்க் பற்றியும் ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவள் சும்மா கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டாள் என்பதை அறிந்தவன் அவளுடன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொண்டான். பின்பு ஒரு பெரிய அமௌண்ட்டை அவளுடைய பிசினஸ் தொடங்குவதற்கு கேபிட்டல் அமௌண்ட்டாக கொடுத்தான். உண்மையில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அவன் அந்த அமௌண்ட்டை கொடுத்தான் என்பதால் அதன் பிறகு அதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசிக்கவே இல்லை. சில வருடங்களில் அவன் வாழ்க்கையிலும் ஏதேதோ நடந்துவிட பழைய நண்பர்களிடமிருந்து பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டான். ஆனால் இந்த கொஞ்ச வருடங்களிலேயே ஐரா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியை சொந்தமாக உருவாக்கி இருப்பதை பார்த்தபோது ஹரிஷுக்கு லைட்டாக ஷாக் இருக்கத்தான் செய்தது. அதே நேரத்தில் தீபக், ஐரா என்று தான் நம்பிக்கை வைத்த இருவருமே நல்ல நிலைமையில் இருப்பதை நினைத்து அவனுக்கு பெருமையாக இருந்தது. என்ன பாஸ், பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா? ஹரிஷ் எதுவுமே பேசாமல் வருவதை பார்த்து தீபக் கேட்டான். ஆமா சொன்ன ஹரிஷ் கியூட்டாக சிரித்தான். இந்த சிரிப்பு தான் பாஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தீபக் ஃபீலிங்குடன் கூற ஹரிஷ் விளையாட்டாக அவனுடைய தோளில் அடித்தான். இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ், இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது வேணா உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தீபக் சொல்ல ஹரிஷ் அப்பொழுதுதான் சுற்றிலும் பார்த்தான். அந்த ஃப்ளோர் மொத்தமும் ஸ்கின் கேர் மற்றும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இடம் பிடித்திருந்தது. பாஸ் நீங்க இங்கே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். தீபக் சொல்ல புரிந்து கொண்ட ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான். இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க? சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியுதான போகுது, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நினைத்தவன் தோலை குலுக்கி விட்டு அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஹே ஹரிஷ், நீங்க என்ன பண்ற? அவனுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கீச் என்று கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கெஸ் பண்ணியது போலவே அங்கு நின்று கொண்டு இருந்தது சந்திராவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷினி தான். ஆஹா, இந்த அரலூசி இங்க என்ன பண்ணுது? ஐயோ சும்மாவே ஓட்டவையாச்சே, போய் இவ கண்ணிலையா படணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் அவளை பார்த்து பேருக்கு சிரித்து வைத்தான். ஆய் தர்ஷினி, நீங்க இங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு அவன் கேட்க அந்த கேள்வியை நான் கேட்கணும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்கே தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. நேற்று தான் அவருக்கு ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. தர்ஷினி பெருமையாக கூறினாள். சரி, அதுக்கும் நீ இங்கே வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்தியா? அவர் மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? ஹரிஷ் கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு தர்ஷினியின் முகம் சிவந்தது. அவள் இங்கு வந்ததற்கு காரணமே ஹஸ்பண்டிற்கு கிடைத்த ப்ரமோஷனை சாக்காக வைத்து இங்கு டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் நியூ ப்ராடக்ட்ஸை பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதுதான். ஹரிஷை இங்கு பார்ப்போம் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வைத்தே எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை கெஸ் செய்த ஹரிஷ், ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில் தள்ளிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் பெரிய ராயல் ஃபேமிலி, கால் தரையிலேயே படாது அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக ரீல் விடுறது, பத்தாவதுக்கு போகிற போக்கில் நம்ம டார்லிங் மனசையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டு போகிறது. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணுறா, இவளை ஏதாச்சும் செய்யணுமே என்று யோசித்தான். அதற்குள் அவனை மேலும் கீழுமாக பார்த்த தர்ஷினி, ஆமாம் ஹரிஷ், இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா? அப்படி உங்ககிட்ட காசு இல்லாட்டி முதல்ல இங்கேருந்து வெளியே போயிடு, அப்புறம் தேவையில்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாப்ஸ் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆகிடும் என்று கதவை கை காட்டி வேகமாக கூறினாள். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்துக்கொண்டே, என்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா இல்லையாங்கிறத பற்றி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே மேனேஜர் தானே, ஓனர் ஒன்றும் இல்லையே,
கேலியாக ஹரிஷ் கேட்கவும் தர்ஷினியின் முகம் சுருங்கியது. இப்பதான் பார்க்க அழகா இருக்க. அன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டியே. அப்போ இதே மாதிரி தான் என்னால் சந்தனாவுக்கு பணம் தர முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணேன். கடைசியில் என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஹரிஷ் புருவத்தை உயர்த்தியபடி அலட்சியமாக கேட்டான். ஹரிஷ் அதை பற்றி பேசவும் தர்ஷினியின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. நீ ஓவரா சீன் போடுறத முதல்ல நிறுத்து. நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணி அந்த காசை கொண்டு வந்தான்னு யாருக்கு தெரியும் என்றாள். அதை நான் எப்படி கொண்டு வந்தா உனக்கு என்ன? எப்படியோ நீ முடியாதுன்னு சொன்னதை நான் செஞ்சு காட்டினா இல்லையா? ஹரிஷுக்கு அவளுடன் வாயாடுவது பிடித்திருக்க விளையாட்டாக வம்பிழுத்து கொண்டிருந்தான். அப்போது லேசான வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவன் அங்கு வந்தான். டியர், என்னாச்சு? யாருது? ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டதிலிருந்தே அது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் என்று தெரிந்தது. சைலண்டாக அவரை பார்த்த ஹரிஷ் தர்ஷினியையும் திரும்பி பார்த்தான். அதற்குள் தர்ஷினி ஹரிஷை கை காட்டி, டார்லிங், இவர் என்னோட ஃப்ரெண்டு சந்தனாவோட ஹஸ்பண்ட், தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு, நீங்களே என்னன்னு கேளுங்க என்று செல்லமாக சினுங்கிக் கொண்டே கூறினாள். அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. தர்ஷினியின் ஹஸ்பண்ட் பெயர் விஷால். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் மற்றும் ஷார்ட் டெம்பர் குணம் கொண்டவன். தர்ஷினி சொன்னதை கேட்டு உடனடியாக கோவப்பட்ட அவன் ஹரிஷை முறைத்தான். டேய், எதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஆமா, இங்க உனக்கு என்ன வேலை? முதல்ல உன்னையெல்லாம் யார் இங்கே அலோவ் பண்ணது? நீ ஏன் வெளியே போறியா இல்லை வாட்ச்மேனை கூப்பிடவா என்று கடுகடுப்பாக கேட்டான். ஹரிஷ் அவர்கள் இருவரையும் நம்ப முடியாமல் பார்த்தான். நல்ல ஜாடிக்கேத்த மூடிதான், சரியான அவசர குடுக்கைங்களா இருக்கும் போலையே. இவ தான் லூசுன்னு நினைச்சா ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே இருக்கான். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவர்களை அமைதியாக பார்த்தான். இதில் நான் எதுவும் பண்ணலை. உங்கள் ஒய்ஃப் என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் முடிச்சு காமிச்சிட்டேன். அதை பற்றி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணது தர்ஷினி தான். அதைத்தான் நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். ஹரிஷ் அலட்சியமாக கூற விஷாலின் முகம் கோபத்தில் கொதித்தது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே என் ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்றவன் ஹரிஷின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க போனான். தர்ஷினி அதை தடுக்காமல் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டாப் இட்! சிங்கத்தின் உருமல் போன்ற ஒரு கர்ஜனை அந்த ஃப்ளோர் முழுவதும் எதிரொலிக்க விஷால் அப்படியே திகைத்து போய் நின்றான். சட்டென்று ஹரிஷின் சட்டையில் இருந்து கைகளை எடுத்து அவன் பின்னால் நகர்ந்து நின்றான். தீபக் வேகமாக ஓடிவர அவனுக்கு பின்னால் ஐரா வந்து கொண்டிருந்தாள். ஹலோ தீபக் சார் அண்ட் பிரசிடென்ட் மேம், வாட் அ சர்ப்ரைஸ் என்று பேச முடியாமல் விஷால் தடுமாறினான். தீபக்கின் முகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ அவனை சுட்டு பொசுக்குவது போல உணர்ந்தான். அதை நினைத்து விஷாலுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. ஆமா, யார் நீ? எதுக்காக இவர் மேல கை வச்ச என்று கோபத்துடன் கேட்டான் தீபக். அதை கேட்டு பதட்டமான விஷால், இல்ல சார், நான் எதுவும் பண்ணல, இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு, நான் சும்மா பயமுறுத்ததான் மேல கை வச்சேன். என் பேர் விஷால், நேற்று தான் ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சது. கண்டிப்பா இவரை காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. இவர் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பவே யாரையாவது கூப்பிட்டு இவரை வெளியே அனுப்ப சொல்றேன் என்றான். இப்போது கூட ஹரிஷ் தீபக்கிற்கு தெரிந்தவனாய் இருப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை. தீபக் அவனுடைய பிரசிடென்ட் மேடத்துடன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவன் என்று விஷாலுக்கு தெரியும். அதோடு வெளியில் தீபக்கிற்கு எந்த அளவிற்கு பவர் உள்ளது என்பதையும் அவன் அறிவான். இவர் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறாரு? இவளை நம்பி ஏதாவது தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோ? விஷால் ஒரு வழியாக இப்போதுதான் சரியாக யோசித்தான். ஆனால் அதற்குள் காலம் கடந்து போயிருந்தது. எது? அவரை நீ வெளியே அனுப்ப போறியா? இப்போ யார் யார் அனுப்புறாங்கன்னு பார்ப்போமா? ஐரா, இதுக்கு நான் பதில் சொல்றதை விட நீ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் தீபக் கூற அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த ஐரா விஷாலை பார்த்தாள். இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டு தேடிய ஹரிஷ் இப்பொழுது அவளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவன் அவன் மீது கை வைத்ததை ஐராவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்பவே ஆபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. இனிமே உன்னை அந்த பில்டிங்லேயே பார்க்க கூடாது. வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பு போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது ஐராவின் வார்த்தைகள். விஷாலும் தர்ஷினியும் அவர்கள் நிற்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் வந்ததைப் போல ஆடி போயிருந்தனர். அதன் பிறகு விஷாலை கண்டுகொள்ளாத ஐரா சிரித்த முகத்துடன் ஹரிஷை நெருங்கினாள். ஹரீஷ், ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள். அவளை பார்த்து பெரிதாக சிரித்த ஹரிஷ், என்ன ஐரா, சடனா ஓவர் ஃபார்மாலிட்டிஸை மெயின்டைன் பண்ற? என்னை பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க கண்கள் கலங்கிய ஐரா அவனை ஹக் செய்தாள். ஐய, என்ன சென்டிமெண்டா கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. என்னோட ஃப்ரெண்டு எப்பவும் கெத்தா இருப்பா. இப்ப கூட பாரு, கொஞ்ச வருஷத்துல எவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கான்னு என்று ஜாலியாக பேசிக்கொண்டிருந்த ஹரிஷ், இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐரா என்று கூறிக்கொண்டே அவள் கண்களை துடைத்து விட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே ஹரிஷ். உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று பதில் சொன்ன ஐரா இப்பொழுது அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள்.
ஆக்சுவலாக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தலைமறைவானதுக்கு நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கணும். அதை மறந்துட்டு சகஜமாக பேசிகிட்டு இருக்கே பாரு என்றவளை பார்த்து தீபக், ஹரிஷ் இருவருமே சிரித்தனர். அதெல்லாம் விட ஐரா, அதான் பாஸ் திரும்பி வந்துட்டார்ல, இனி பழசை பற்றி எல்லாம் பேசி அவர் ஹர்ட் பண்ண வேண்டாம். தீபக் எடுத்து சொல்ல ஐராவும் சம்மதமாக தலையசைத்தாள். சரி, போனது போகட்டும், நீ என் கூட வா, நாங்கள் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஐரா ஹரிஷுடைய கையை பிடித்து இழுத்தாள். எப்பா சாமிகளா, அங்கிருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி எதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தான் காட்டுங்களேன், ஹரிஷ் உற்சாகமாக கூறினார். தர்ஷினியும் விஷாலும் நிற்பதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரிப்பதை தன் முட்டை கண்களை விரித்து பார்த்தபடி சிலையாக நின்றாள் தர்ஷினி. தீபக், ஐரா, ஹரிஷ் மூவரும் பேசிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகரப் போக அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்த விஷாலும் தர்ஷினியும் வேகமாக முன்னால் ஓடினார்கள். சாரி மேம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, விஷால் காலில் விழாத குறையாக கெஞ்சினான். ஹரிஷ் தன்னுடைய கம்பெனி முதலாளி மற்றும் தீபக் இருவருக்குமே இவ்வளவு க்ளோஸ் ஆனவன் என்று தெரிந்திருந்தால் விஷால் அவனுடன் வம்பிற்கே போயிருக்க மாட்டான். தர்ஷினி அவனை விடவும் அதிர்ச்சியில் இருந்தாள். இதுவரை ரொம்ப மட்டமாக அவள் நினைத்திருந்த ஹரிஷுக்கு இவ்வளவு பெரிய இடத்திலெல்லாம் பழக்கம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் தர்ஷினி அவள் ஹஸ்பண்டை விடவும் புத்திசாலியாக இருந்தாள். மெயின் ஸ்விட்ச் எங்கே இருக்கிறது என்பதை அந்த சில நிமிடங்களிலேயே கணித்த அவள் நேராக ஹரிஷின் முன் போய் நின்றாள். ஹரிஷ், ப்ளீஸ், சாரிங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனால் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை மட்டும் வேலையிலிருந்து தூக்க வேண்டான்னு மேடம் கிட்ட சொல்லுங்கள். அவர் ஒருத்தரோட வேலையை நம்பி தான் எங்கள் ஃபேமிலியே இருக்குது. இப்போ தான் ப்ரொமோஷன் வேறு வந்துச்சு, இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா வேறு எங்கேயுமே ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கள், மேடம் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்று கெஞ்சினாள் தர்ஷினி. ஹஸ்பண்டின் வேலைக்காக தர்ஷினி கெஞ்சியதும் ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ், அவங்க தான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஆளை இந்த வேலைக்கு கொண்டு வரதும் கஷ்டம், நாம் வேணால் இப்படி பண்ணலாமா, இவரை அவரோட பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ண சொல்லுவோம், அங்கே இந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கலாம் என்று ஐராவை பார்த்து கூறினான். ஐராவிற்கும் அவன் சொன்னது சரி என்று தான் பட்டது. என்ன விஷால், ஹரி சொன்னது கேட்டுச்சுல, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லாட்டி த டோர் இஸ் ஓப்பன், நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் ஐரா கூற விஷாலுக்கு தன்னுடைய வேலை போகவில்லை என்பதே நிம்மதியாக இருந்தது. ஐயோ மேடம், இது போதும், கண்டிப்பாக இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ சார். விஷால் பதட்டத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். தர்ஷினியும் வேகமாக முன்னால் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள். அவளின் முகத்தில் நன்றி உணர்ச்சி தெரிந்தது. ஹரிஷ், நாம போலாமா? ஐரா கேட்க எஸ் போலாமே பதில் சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் சேர்ந்து வெளியே சென்றான். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் பாஸை போல கம்பீரமாக நடந்து செல்லும் ஹரிஷை பார்த்த தர்ஷினிக்கு வீட்டில் ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பாத்திரம் கழுவும் ஹரிஷின் தோற்றம் வந்து போனது. இரண்டிற்கும் எவரெஸ்ட் ஹைட் அளவிற்கு வித்தியாசம் இருந்தது. அவளுக்கு தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே யாருவன்? தர்ஷினியின் மனதில் கேள்வி எழுந்தது. அப்படியே எதேச்சையாக திரும்பி கணவனை பார்த்த தர்ஷினி அவளை எரிப்பது போல் முறைத்து பார்த்தவனை கண்டு பயந்து போய் தலையை குனிந்து கொண்டாள். கொஞ்சம் விட்டிருந்தா உன்னால என் வேலையே போயிருக்கும், அவர் யாருன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று பல்லை கடித்த விஷால் அவளை அங்கேயே விட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான். தர்ஷினியின் முகம் அவமானத்தால் சிவந்தது. ச்சே, என்னோட அவசர புத்தியால இந்நேரம் அவருக்கு வேலையே போயிருக்கும். நல்ல வேலை, இவ்வளோ நாள் நான் அவமானப்படுத்தினதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஹரிஷ் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு. நினைத்தவளின் கண்கள் கலங்கியது. தீபக், ஹரிஷ், ஐரா மூவரும் சேர்ந்து அதே பில்டிங்கில் இருந்த ஐராவின் ஆபீஸ் ரூமுக்குள் சென்றனர். அங்கு வாசலுக்கு முதுகு காட்டி இருவர் அமர்ந்திருக்க அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் ஹரிஷ் வேகமாக முன்னால் சென்றான். ஹாய் பாஸ், இவ்வளோ நாள் எங்கள் கண்ணில் கூட படாமல் கண்ணாமூச்சி ஆடிட்டீங்கல்ல என்று அதில் ஒருவன் கேட்க அமைதியாக இருந்த மற்றொருவனின் கண்களில் இவ்வளவு நாள் கழித்து ஹரிஷை பார்த்த சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது. அவனுடைய முகம் ஒரு கடவுளை தரிசிக்கும் பக்தனின் உணர்வை வெளிப்படுத்தியது. ராபர்ட், பிரசன்னா, நீங்களா? ஆச்சரியத்துடன் கண்களை விரித்த ஹரிஷின் வாய்ஸில் ஒரு உற்சாக துள்ளல் இருந்தது. அதே போன்று ஹரிஷின் முகத்திலும் 1000 வாட்ஸ் பல்பின் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தது. என்ன பாஸ், எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? தீபக் கேட்க ஹரிஷால் அதற்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தான். ராபர்ட், பிரசன்னா இருவரும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர்களாக இருந்தவர்கள். ஒரு சூழ்நிலையால் அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் ஹரிஷின் பாடிகார்ட்ஸாகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரும் குருவாகவும் மாறினார்கள். இருவருமே மார்ஷல் ஆர்ட்ஸில் எக்ஸ்ட்ராடினரியான திறமை கொண்டவர்கள். ஒரு காலத்தில் அவனுடைய நிழலாக இருந்தவர்கள் ஹரிஷின் ஒரு கண் அசைவை வைத்தே அவன் நினைப்பதை கச்சிதமாக முடித்து விடுவார்கள்.
அந்த அளவிற்கு அவர்கள் 3 பேருக்குள்ளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒரு நாள் ராபர்ட்டின் அம்மாவிற்கு கேன்சர் இருப்பதாக தெரிய வர ஹரிஷ் தான் அவர்களின் குடும்பத்திற்கு தூணாக இருந்து தாங்கிக் கொண்டான். மேலும் அவருக்கான மொத்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் பிடிவாதமாக அவனே ஏற்றுக்கொண்டான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் இறந்து விட்டார். அதில் உடைந்து போயிருந்த ராபர்ட்டையும் ஹரிஷ் தான் தைரியம் கொடுத்து மீட்டு கொண்டு வந்தான். அதே போன்று சொந்தமாக பாடிகார்ட் கம்பெனி வைக்க வேண்டும் என்பது பிரசன்னாவின் கனவாக இருக்க, அது தெரிய வந்தவுடன் ஹரிஷ் அதற்கான பணத்தை கொடுத்து அவன் ஆசைப்பட்டது போலவே கம்பெனி தொடங்க வைத்தான். ஆக மொத்தத்தில் அங்கிருந்த 4 பேரின் தலையெழுத்தையும் ஹரிஷ் மாற்றி அமைத்திருந்தார். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த போது திடுதிப்பென்று ஒரு நாள் எந்த தடயமும் இல்லாமல் ஹரிஷ் தொலைந்து போயிருக்க, அவர்கள் 4 பேரும் அவனை தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள். அப்படித்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள். பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? உங்க வீட்டில இருந்து உங்களை வெளியே அனுப்புனா எங்க கிட்ட கூட சொல்லாம காணாம போயிருவீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? பட் உங்களை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. சோஷியல் மீடியால இருந்த அக்கௌண்ட்ஸை கூட டெலீட் பண்ணிட்டு காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சிட்டீங்க. எங்க 2 பேருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ராபர்ட் கேட்க ஹரிஷ் சங்கடத்துடன் அவர்களை பார்த்தான். இல்ல ராபர்ட், அவரோட நேமை யூஸ் பண்ணாம என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம் பிடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன் என்றான். சரி, என்னை பத்தி விடுங்க, அதெல்லாம் பெரிய கதை. இன்னொரு நாளைக்கு பொறுமையா சொல்றேன். அம்மா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க என்று ஆர்வமாக கேட்டான். உங்க புண்ணியத்துல தான் நான் சொந்தமா ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துறேன் சொன்ன ராபர்ட். அப்புறம் நம்ம பிரசன்னா அவனோட பாடிகார்ட் கம்பெனியை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஜென்ஸ் லேடிஸ்னு டேலண்டடான பாடிகார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ், உங்களுக்கு எப்போவாவது செக்யூரிட்டி தேவைப்பட்டா கூட நம்ம பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்று பிரசன்னாவை கை காட்டி கிண்டலாக கூறினான். அதை கேட்டு பிரசன்னா அமைதியாக சிரித்தான். ராபர்ட் எப்பொழுதும் கலகலப்பான பேர்வழி என்றால் பிரசன்னா அதற்கு நேர் ஆப்போசிட். எண்ணிதான் வார்த்தைகளை பேசுவான். அவனை பார்த்தால் ஒரு பாடிகார்ட் கம்பெனியை வைத்திருப்பவன் போல் இல்லை. ரொம்பவே நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போலத்தான் இருந்தான். சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல, பாஸ், நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடியா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நீங்க எப்போ கூப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசன்னாவிடமிருந்து வேகமாக பதில் வந்தது. என்ன வேகம்? நான் கூட பிரசன்னா பேசுறத மறந்துட்டான்னு நினைச்சேன். இருக்கு, இந்த ஸ்டாச்சுல இன்னும் உயிர் இருக்கு சொல்லிவிட்டு ஹரிஷ் சிரிக்க அங்கிருந்த எல்லோரும் அதில் இணைந்து கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமே கலகலப்பாக மாறியது. அப்பொழுது ஐரா தன்னுடைய டேபிளில் இருந்து ஒரு பாக்ஸை வெளியே எடுத்தாள். ஹரிஷ், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை உனக்காக வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. இப்போ இதை உங்ககிட்ட நேரில் கொடுக்க முடிஞ்சதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறோம் என்று அவனிடம் நீட்டினாள். ஹரிஷ் தன்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கொண்டே சந்தோஷமாக அந்த பெட்டியை திறந்தான். அதன் உள்ளே பார்த்ததும் அவனுடைய கண்கள் டால் அடித்தது. ஹரிஷ் என்ன சொல்ல போகிறான் என்று எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹரிஷ் ஆர்வமாக அந்த பொருளை வெளியே எடுத்தான். அதிலிருந்து வந்த வெளிச்சம் அந்த ரூமையே நிறைத்தது. அது ஒரு பழங்கால முத்திரை மோதிரம். ஹரிஷால் அதிலிருந்து தன்னுடைய கண்களை எடுக்கவே முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் அந்த மோதிரம் ஹரிஷை வசியம் செய்ததுடன் அவனை வித்தியாசமாகவும் உணரச் செய்தது. அவன் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பொருள் அவனுடைய கையில் வந்து சேர்ந்ததை போல இருந்தது. ஹரிஷின் ரியாக்ஷனை கவனித்த அவனுடைய நண்பர்கள் ஒருவரையொருவர் சந்தோஷமாக பார்த்து கொண்டனர். தேங்க் காட். இதுக்கு ஒரு வகையில் ராபர்ட்டுக்கும் பிரசன்னாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு தான் உனக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஆன்டிக் திங்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் இது உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணோம். ஐரா சொல்ல தீபக் அதை ஆமோதித்தான். அந்த மோதிரத்திலிருந்து மெதுவாக கண்களை பிரித்தெடுத்த ஹரிஷ் அதை மனதே இல்லாமல் மூடி வைத்தான். உங்க எல்லாரையும் திரும்பவும் மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். இதில் இப்படி கிஃப்டெல்லாம் வேற கொடுத்து அசத்துறீங்க, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஹரிஷ் ஃபீலிங்ஸுடன் கூற அவர்கள் 4 பேரும் எழுந்து ஹரிஷை கட்டி அணைத்து கொண்டனர். நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பாஸ், தீபக் சொல்ல பிரசன்னா வேகமாக தலையாட்டினான். அதன் பிறகு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததில் நேரமாகிவிட ஹரிஷ் வீட்டுக்கு போகாமல் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலிலேயே தங்கினான். ஹரிஷுக்காக அந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் ரூமை கொடுத்த தீபக் அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டான். சந்தனாவை மேரேஜ் செய்த பிறகு ஹரிஷ் வீட்டை விட்டு வெளியே தங்குவது இதுதான் முதல் முறை. அடுத்த நாள் காலையில் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு சென்றான். நேற்று நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக முடியல. இப்போ சந்தனா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? நேற்று ஹோட்டலில் நடந்ததை பற்றி கிராஸ் கொஸ்டின்ஸ் வேற கேட்பாளே, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு வேற ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நாமளே ஃபோன் பண்ணி பேசிடுவோமா? ஹரிஷுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது.
அவன் போனை வெளியே எடுப்பதும் வைப்பதுமாக இருக்க அதற்குள் திலகாவே அவனுக்கு கால் செய்தார். ஹரீஷ், நீ நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சந்தனா சொன்னா, எங்கே போன? கேட்ட திலகாவுடைய வாய்ஸ் வழக்கத்திற்கு மாறாக சாஃப்டாக இருந்தது. என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, சூரியன் எதுவும் ஈஸ்ட்டுக்கு பதிலாக வெஸ்ட்ல உதிச்சிருச்சா? நம்ம போய் தொலைஞ்சா நிம்மதின்னு நினைப்பாங்க, இவ்வளோ அக்கறையா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. யோசித்த ஹரிஷுக்கு முதல் நாள் ஹோட்டலில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, இது அந்த 2 lakhsக்கான சைடு எஃபெக்டா? இப்போதான் புரியுது. மனதிற்குள் நினைத்து சிரித்த ஹரிஷ், என் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததால நைட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அவனோட பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான். ஓ ஓகே, அப்புறம் நான் உன்னோட பேரண்ட்ஸை செக்கப்புக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு? நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீ அவங்கள கூட்டிகிட்டு வரியா என திலகா கேட்டார். அவர் திரும்பவும் இதை பற்றி பேசியதும் ஹரிஷ் முகத்தை சுளித்தான். இதில் அவனுடைய பேரண்ட்ஸை இன்வால்வ் செய்வதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவன், சரிங்க அத்தை, என்னோட பேரண்ட்ஸை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வர சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கலாம்ல, அதனால் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று சாதாரணமாக கூற திலகாவின் முகம் சிவந்தது. ஹரீஷ், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் கோபமாக கேட்க, அது எப்படிங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நியாயம், என் பேரண்ட்ஸுக்கு ஒரு நியாயமா? முதல்ல நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவங்கள எடுக்க சொல்கிறேன். முதலில் கிண்டலாக சொன்ன ஹரீஷ் பின்பு குரலை சீரியஸாக மாற்றிக்கொண்டான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட பேரண்ட்ஸை இதுக்குள்ளே இழுத்து விட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது என்று அவன் சொன்னதை கேட்டு திலகா திகைத்து போனார். இது நிச்சயமாக பழைய ஹரீஷ் இல்லை, அவருடைய மனது எச்சரித்தது. என்ன ஹரீஷ், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? திலகா கேட்க, இனிமே அப்படித்தான், நாளைக்கு நாம் எல்லாரும் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் விஷயம். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் ஃபோனை கட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் ஹரீஷ். அப்பொழுது அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை தட்டி விட்டு உள்ளே வந்த நிக்கிதா, சார், ஏஜே கம்பெனிலிருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு, ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசணும்னு சொல்கிறாரு, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். ஏற்கனவே திலகா பேசிய விஷயத்தால் கடுப்பில் இருந்த ஹரீஷுக்கு கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் டென்ஷன் கூடியது. அவனை இந்த பக்கமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் கூடயே விளையாடி பார்க்குறாங்களா? கோபமாக பற்களை கடித்த ஹரீஷ், நிக்கிதா, அவன் அங்கேயே வெயிட் பண்ணட்டும், யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க, நீங்கள் நேராக ஏஜே கம்பெனி அனுராதா மேடத்துக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு வார்ன் பண்ணுங்கள். இன்னொரு தடவை அந்த கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. அவங்க நம்ம கூட டீல் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கிருந்து சந்தனா மட்டும்தான் அது சம்மந்தமாக பேச வரணும், வேறு யார் வந்தாலும் நம்ம சைடில் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம், இதை கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுங்க ஹரீஷ் சொல்ல நிக்கிதா தலையாட்டினான். ஹரீஷுக்கு தலை வலிப்பது போல இருக்க கண்களை மூடி பின்னால் சாய்ந்து கொண்டான். அப்படின்னா கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா? நிக்கிதா கேட்க, ஆமா என்று மட்டும் ஹரீஷிடமிருந்து பதில் வந்தது. தியானா மீடியாவின் வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் காத்திருந்த கார்த்திக் அவனை யாருமே கண்டுகொள்ளாததால் கடுப்புடன் எழுந்தான். அப்பொழுது அவனுடைய பாட்டி அனுராதாவிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. கார்த்திக், நீ அங்கிருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாட்டியின் வாய்ஸ் இறுக்கமாக ஒலிக்க கார்த்திக் புரியாமல் விழித்தான். காலையில் அங்கிருந்து கிளம்பும்போது பாசிட்டிவாக தானே பேசினாங்க, இப்போ என்ன அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு? குழப்பத்துடன் யோசித்த கார்த்திக் இப்பொழுதும் அங்கிருப்பவர்கள் யாருமே அவனை கவனிக்காமல் அவரவர் வேலையில் மூழ்கியிருப்பதை கவனித்தான். அங்கிருக்கும் சோஃபாவை போல அவனும் ஒரு பொருள் என்பதை போலத்தான் அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. கார்த்திக் மிகவும் அவமானமாக உணர்ந்தான். இந்த கொஞ்ச நாளாக தனக்கு நேரமே சரியில்லை என்று நினைத்து கொண்டவன் அங்கிருந்து வெளியே வந்தான். அனுராதாவின் வீட்டில் ஏஜே ஃபேமிலியின் முக்கியமான மெம்பர்கள் கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர், அவங்க ஏன் நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, கார்த்திக் வர வேண்டாம், சந்தனா தான் வரணும்னு ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா சந்தனா அவளோட கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது அவளை டீல் பேச வர சொல்கிறான்னா அந்த புது சிஇஓ ஒரு முட்டாளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி ஒருத்தனை சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ண தியானா மீடியாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல என்றார். அங்கிருந்து திரும்பி வந்த கார்த்திக் அவனுக்கு பதில் சந்தனா தான் வர வேண்டும் என்று தியானா மீடியாவில் இருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்தான். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? நம்ம கம்பெனியோட டீல் வேண்டான்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பதிலாக சந்தனா தான் வரணும்னு ஏன் கேட்குறாங்க? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு? நான் யாருன்னு அந்த சிஇஓக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்க தான் போகிறேன். கோபத்தில் அவன் கத்தி கொண்டு இருக்க அனுராதா அவனை பரிதாபமாக பார்த்தார். கார்த்திக், கொஞ்சம் அமைதியாரு,
இங்கே பெரியவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல என்று அவனை சத்தம் போட்டு உட்கார வைத்தார். சரி, நீங்கள் எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கார்த்திக் திரும்பி அங்கிருந்தவர்களிடம் கேட்டான். ஒரு சூட் அணிந்த மிடில் ஏஜ் நபர் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். ஆண்டி, தியான மீடியாவோட CEO கார்த்திக் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் சந்தனாவை சூஸ் பண்ணுறாரு? அவங்க 2 பேருக்கு இடையில் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் என்று கேள்வி எழுப்பினார். இப்பொழுது அவருக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு லேடி பேச்சை தொடர்ந்தார். நாம ஏன் இதை பற்றி நேரடியாக சந்தனா கிட்டேயே கேட்கக்கூடாது? நிஜமாவே அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா அது நம்ம கம்பெனிக்கு தானே பெனிஃபிட். தியான மீடியாவோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் என்று கூறினார். அப்பொழுது அந்த ஏஜே ஃபேமிலியுடைய கடைக்குட்டிகளில் ஒருவன் எழுந்து நின்றான். அவன் எப்பொழுதும் கார்த்திக்குடன் தான் இருப்பான். அன்னைக்கு ஏஜே மீடியாவுக்கு போனப்போ அதோட CEOவை மீட் பண்ணவே இல்லைன்னு சந்தனா சொன்னான். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது என்றான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசத் தொடங்கினர். உடனே கார்த்திக்கின் மாமா ஒருவர், யா இருக்கலாம், அந்த டீலை ஈஸியாக பேசி முடிக்கிறதுக்காக சந்தனா அவனை செட்யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று எந்த ஆதாரமுமே இல்லாமல் சந்தனாவின் கேரக்டரை மோசமாக பேசினார். ஆமாம், அவளோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட்னால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அவளோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே உண்டு என்று இன்னொருத்தரும் அதற்கு ஜால்ரா போட்டார். அங்கிருந்த எல்லோருடைய பேச்சையும் கேட்டு கார்த்திக் சந்தோஷமாக உணர்ந்தான். ஆனால் அனுராதா பாட்டியின் முகத்தில் கவலை தெரிந்தது. என்னதான் இருந்தாலும் சந்தனாவும் அவளுடைய பேத்திதான். அவளை தவறாக பேசுவதை அவர் விரும்பவில்லை. அவர்கள் அனைவரையும் பார்த்து முகத்தை சுளித்த அவர், இது இன்னையோடு முடிய போகிற விஷயம் இல்லை, லாங் டேர்மாக தொடர போகிற ஒரு பிஸ்னஸ் டீல். சப்போஸ் அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நாம் கோர்ட்டுக்கு போகிறது கூட வாய்ப்பில்லை. எப்படி பார்த்தாலும் கடைசியில் நஷ்டம் நமக்கு தான் என்று கூறினார். அவர் சொன்னதில் இருந்த உண்மை அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. தியானா மீடியா அவர்களை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. அவர்களோடு மோத துணிந்தால் ஏஜே கம்பெனி தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக் கொள்வதைப் போலத்தான். இத்தனை நாள் பாதுகாத்து வந்த இந்த பிஸ்னஸை அவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் தரமட்டமாக்கி விடுவார்கள். இருந்தாலும் அவர்கள் கார்த்திக்குடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றால் அவனுக்கு பதிலாக வேறொரு ஆளை, முக்கியமாக சந்தனாவை தவிர இன்னொரு ஆளை அனுப்புவது என்று முடிவு செய்தார்கள். சந்தனாவிற்கும் அந்த CEOக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் என்று சரியாக தெரியாமல் அவளை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதனால் கார்த்திக்கிற்கு பதிலாக மற்றொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தனர். அந்த லேடிதான் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போவதாக இருந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் கம்பெனியிலிருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தெரிந்தது. என்ன கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்கு, நைட்டு தூங்கலையா என்று சந்தனா கேட்க, ஆமாம், நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஹரிஷ் மெதுவாக பதில் சொன்னான். ஓ, அதனால தான் சார் வீட்டுக்கு வர்றது கூட மறந்துட்டீங்களோ? சந்தனா நக்கலாக கேட்டாள். இல்லை, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இங்கே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினச்சேன் சமாளித்த ஹரிஷ். சரி, பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்று திடீரென்று சம்பந்தமில்லாமல் கேட்டான். அதை கேட்டு முகத்தை சுழித்த சந்தனா, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும், நீ என்ன பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறியா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் சொன்ன ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று கோபமாக நினைத்தான். தியானா மீடியாவுடனான டீலிங்கை அனுராதா திரும்பவும் கார்த்திக்கிடம் கொடுத்ததை நினைத்து சந்தனாவும் சோர்வாக உணர்ந்தாள். ஆமாம், நான் உன்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருந்தேன். நீ சடனாக பாட்டியை பற்றி பேசுனதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக்குக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? சந்தனா கேட்க ஹரிஷ் முழித்தான். ஆஹா, மறந்துட்டா போலன்னு நினச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாளே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் யோசித்தவன், அதான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நேற்று அவனே சொன்னால பேபி. ரொம்ப வருஷம் கழித்து நேற்று தான் மீட் பண்ணோம், அதான் நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தோம் ஹரிஷ் சொல்ல, சந்தனா சந்தேகத்துடன் அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். நீ சொல்கிறது என்னால் முழுசாக நம்ப முடியல. இருந்தாலும் நேற்று அந்த தீபக் உன் கூட க்ளோஸாக பேசினதை பார்த்தா நம்பி தான் ஆகணும் போல. சரி, அதை விடு, என்னைக்கோ ஒரு நாள் பூனைக்குட்டி வெளியே வந்து தானே ஆகணும், அப்பா பார்த்துக்கிறேன். இப்போ வேற எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த அம்மாவை வேற வீட்டில் காணும் என்றாள். இப்போ என்ன, உனக்கு பசிக்குது அவ்வளோதானே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நானே உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் சொன்ன ஹரிஷ் அவளுக்கு சமைப்பதற்காக சந்தோஷமாக கிச்சனுக்குள் சென்றான். அதை பார்த்ததும் சந்தனாவின் முகத்திலும் ஒரு சிரிப்பு வந்தது. இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் பார்த்தா எதுக்குமே யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெல்லோ மாதிரி இருந்தான். அப்புறம் திடீர்னு 4 crores பணத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக கொண்டு வந்து அசால்ட்டாக நீட்டுறான். நேற்று அந்த ஹோட்டல்லையும் 2 lakhs பில்லை எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுறான். இப்போ என்னடானா குழந்தை மாதிரி எனக்காக சமைக்கிறதுக்கு ஓடுறான். நான் இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் ஹரிஷ்கிட்ட இருக்கிறதா
இந்த கொஞ்ச நாளாக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்டாலும் ஹரிஷ் அதுக்கு ஒரு பதிலை தயாராக வச்சிருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது? சந்தனா குழப்பத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டிற்குள் வந்த திலகா ஹரிஷ் கிச்சனில் இருப்பதை பார்த்தார். காலையில் அவன் பேசியது ஞாபகம் வர அவருடைய முகம் கோபமாக மாறியது. அவர் வேகமாக செருப்பை உதறிவிட்டு உள்ளே வருவதை பார்த்த சந்தனா, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க என்றாள். என்ன பண்ணுறது, இங்கே சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியறதில்ல சொன்ன திலகாவின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மீது இருந்தது. அதை சந்தனா புரிந்து கொண்டாள். என்னாச்சுமா, ஹரி என்ன பண்ணா? நீ ஏன் அவன் மேலே இவ்வளோ கோபமா இருக்க என்று குரலை தனித்து கொண்டு கிசுகிசுப்பாக கேட்டாள். ஹரிஷிற்கு கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சந்தனா நினைப்பதை கவனித்த திலகா முகத்தை சுருக்கினார். எல்லாம் உங்கள் குழந்தை விஷயமா தான். டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்காததுனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் அவரோட பேரண்ட்ஸை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திலகா முடிக்காமல் நிறுத்த, அம்மாவை கோவப்படுத்துகிற அளவுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பான். சந்தனா ஆர்வமாக பார்த்தாள். கூடவே அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபமும் வந்தது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் வேணா அவனோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரானாமா. என்கிட்டயே எவ்வளோ தெனாவட்டா சொல்கிறான்னு தெரியுமா? திலகா கூறுவதை கேட்ட சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஹரிஷ் அவ்வளோ தைரியமாக பேசினானா? ஒரு வகையில் சந்தனா இந்த ஹரிஷைத்தான் எதிர்பார்த்தாள். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? திலகா அவளிடம் கத்த, அம்மா ஃபஸ்ட்டு உங்களை யார் இந்த விஷயத்தில் இவ்வளோ அவசரப்பட சொன்னது? அதுவும் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் என்னோட மாமியார் மாமனார்லாம் இழுத்து விட பார்க்குறீங்க? நானே இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கேன். இதுக்கிடையில் இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா? நான் குழந்தை வேண்டான்னு சொல்லலை, அதுவா வரும்போது வரட்டும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருங்க. சந்தனா கடுகடுப்புடன் கூற கிச்சனில் இருந்து அதை கேட்ட ஹரிஷுக்கு உற்சாகமாக இருந்தது. என்ன, நான் அவசரப்படுறேனா? உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று கூட உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும்போது இதை பற்றி தான் கேட்டார். நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? திலகா கேட்க சந்தனா அவரை எரிச்சலுடன் பார்த்தாள். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கம்பல் பண்ணதுனால தான் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்போ ஏதேதோ சொல்கிறீங்க. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். அப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னோடையும் ஹரிஷோடையும் நிறுத்திக்கோங்க. என் மாமனார் மாமியாரெல்லாம் இதில் கோத்து விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. சந்தனா உறுதியாக சொல்ல திலகாவின் கோபம் அதிகமானது. ஆனாலும் மகளை எதிர்த்து பேச அவளால் முடியவில்லை. மெதுவாக கிச்சனுக்குள் சென்ற அவர், நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர தேவையில்லை, நாம் அதை பற்றி பின்னாடி யோசிக்கலாம் என்றார். நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ், சரிங்க அத்தை, உங்கள் இஷ்டம் என்று பணிவாக கூறினான். திலகாவிற்கு ஃபோனில் தன்னிடம் ரூடாக பேசிய ஹரிஷா இது என்று இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல ஹரிஷ் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு பூத்தது. என் டார்லிங்னா டார்லிங் தான், எப்படி ஒரே வார்த்தையில் அவளோட அம்மா வாயை அடைச்சிட்டா? ஐ லவ் யூ டார்லிங், இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் என்று நினைத்த ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டே சமைத்தான். சாப்பிட்டு விட்டு இருவரும் தூங்க போக சந்தனாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ், சந்தனா, பாட்டி நாளைக்கு ஃபோன் பண்ணி தியானா மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்றார். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்த சந்தனா, என்ன ஹரி உளறிட்டு இருக்க? அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க? அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி அப்பப்போ எதையாவது லூஸ் மாதிரி பேசுற என்று கேட்டாள். எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது. இதை மட்டும் எனக்காக செய் சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்து கொண்டான். சந்தனாவின் குழப்பத்தை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. நேரம் வரும்போது அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சந்தனாவும் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று நினைத்து கொண்டே தூங்க சென்றாள். அடுத்த நாள் வழக்கம் போல அவள் ஆபீஸிற்கு சென்றுவிட ஹரிஷும் கம்பெனிக்கு கிளம்பி வந்தான். ஹரிஷிற்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடித்திருந்தது. முன்பு போல அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடிந்தது. நிகிதா திறமையான பிஏவாக இருந்ததால் அவனுடைய வேலையில் பாதியை குறைத்து விடுகிறாள். கிடைக்கும் நேரத்தில் ஹரிஷ் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து ஹரிஷ் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்தாள். சார், ஏஜே கம்பெனியிலிருந்து இன்னைக்கு ஒருத்தரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி. அவள் சொல்ல ஹரிஷ் சிசிடிவி கேமராவில் யார் என்று பார்த்தான். சந்தனாவின் அத்தைகளில் ஒருவரான அவரை அவனுக்கும் தெரியும். இந்த அனுராதா பாட்டி நிஜமா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்புனாங்க? அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வைப்போம். கடுப்புடன் நினைத்தவன், நிகிதா, அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றாள். சிஇஓ தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் போக சொல்லிவிட்டார் என்று தெரிந்ததும்
அந்த லேடியின் முகம் சங்கடமாக மாறியது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. தியானா மீடியாவோடு டீல் பேசுவதற்காக சென்ற அந்த பெண்மணியும் வெறுங்கையோடு திரும்பி வர இப்பொழுது அனுராதா பாட்டிக்கு சந்தனாவை தவிர வேறு சாய்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் சந்தனா திலகாவுடன் சேர்ந்து ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்க அதில் வந்த பாட்டியின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னாச்சு சந்தனா, ஏன் போன் அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்க? திலகா கேட்கவும் சந்தனா டிஸ்பிளேவில் வந்த பாட்டியின் பெயரை காண்பித்தாள். 2 பேரும் ஒருவரை யோசனையுடன் பார்த்து கொள்ள ஸ்பீக்கர்ல போடு என்று திலகா கூறினார். போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் வைத்த சந்தனா, சொல்லுங்க பாட்டி என்றாள். ஆப்போசிட் சைடில் கேட்ட பாட்டியின் வாய்ஸில் வழக்கத்தை விட கூடுதல் சாஃப்டன்ஸ் தெரிந்தது. சந்தனா, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் என்று அவர் கூற சந்தனாவின் புருவங்கள் உயர்ந்தது. என்ன, பாட்டியோட நம்பர் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது, ஹெல்ப்னு வேற கேட்குறாங்க. இது வரைக்கும் இதை செய் இப்படி செய் அப்படின்னு ஆர்டர் போட்டு தானே உங்களுக்கு பழக்கம். அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்தார் திலகா. அத்தை, என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யன்னு சொன்னா சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று அவசரமாக கூறிய திலகாவை முறைத்தாள் சந்தனா. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள். அது ஒன்றும் இல்லை, தியானா மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம்தான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு போய் அவங்கள நேரில் பார்த்து பேச வேண்டியிருக்கும். பாட்டி கவனமாக கார்த்திகை இதில் இழுக்காமல் பேசினார். அப்போதுதான் சந்தனாவிற்கு முதல் நாள் நைட் ஹரிஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. திலகா ஏதோ சொல்ல வரும் முன் அதை தடுப்பது போல கை நீட்டிய சந்தனா, சாரி பாட்டி, நீங்கள் இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இடையில திரும்பவும் நான் உள்ளே வந்தா அது சரியாக வராது. அந்த டீலை நான் ஃபஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்போ கூட அதில் பாதி கிரெடிட்ஸ் கார்த்திக்கு கொடுக்கணும்னு நீங்களே சொன்னீங்க. இந்த தடவை அந்த மாதிரி பாதிலாம் வேண்டாம், முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக்கே எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாட்டி, நான் ஃபோனை வச்சிட்றேன் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டாள். திலகா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தனா? இப்படி என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட்டி கொடுத்த ஆஃபரையே செய்ய முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க நினைச்சா நம்மளை என்ன வேணா பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா என்று கோபத்துடன் கத்தினார். அம்மா, நாம கடையில் இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க சொன்ன சந்தனா அதற்கு மேல் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் போனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு இன்னும் பில் போடாமல் இருந்ததால் திலகாவால் அவள் பின்னால் போக முடியவில்லை. இவளுக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அவள் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்றா நினைத்த திலகா கோபத்தில் கால்களை தரையில் உதைத்தார். வெளியே வந்து அங்கு கிடந்த ஒரு பெஞ்சில் ஆசுவாசமாக உட்கார்ந்த சந்தனா ஹரிஷுக்கு ஒரு மெசேஜை எழுதி அனுப்பினாள். அப்போது ஹரிஷ் தீபக்குடன் போன் பேசிக் கொண்டிருந்தான். பாஸ், நீங்க மதியம் என் கூட லஞ்ச் சாப்பிட வரணும், நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான் எதிர்முனையில் இருந்த தீபக். தீபக், நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வரேன், பட் ஒன் கண்டிஷன், நீயும் ஐரா மாதிரியே என்னை பேரை சொல்லி கூப்பிடு. இந்த வாங்க போங்கலாம் இல்லாம நார்மலா பேசணும். நீ இப்படி பாஸ்னு கூப்பிடும்போது அது நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு என்றான் ஹரிஷ். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீபக், ஓகே ஹரிஷ் என்று தயக்கத்துடன் கூறினான். வெரி குட், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் ஷார்ப்பா 1:30க்கு நான் அங்கே இருப்பேன் சொல்லிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் சந்தனாவிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்தான். பாட்டி இப்பதான் கூப்பிட்டுருந்தாங்க. தியானா மீடியாவோட டீல் பேசுகிற பொறுப்பை என்ன ஏற்றுக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் என்ன செய்யறது என்று சந்தனா அனுப்பியிருக்க ஹரிஷ் மெதுவாக சிரித்தான். பரவாயில்லையே, இவன் நாம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்று நினைத்தவன், டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாகவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க. பட் பர்சனலாக உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் நீ அங்கே டீல் பேச போகிறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான். அதன் பிறகு ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரில் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான். இப்போதைக்கு அவனுக்கு ஸ்கூட்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹரிஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்த சந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்ந்தாள். ஹோட்டலுக்கு வந்த ஹரிஷ் அங்கு ஏற்கனவே தீபக் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தான். ஹாய் ஹரிஷ், ஹேவ் அ சீட் என்ற தீபக் ஹரிஷ் உட்கார்ந்ததும் தனக்கு பின்னால் இருந்த ஆளை பார்த்து தலையசைத்தான். தீபக்கின் அசிஸ்டண்டான அந்த நபர் ஒரு மூடிய ட்ரேயை அவர்கள் முன் வைத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான். தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான். அவனுடைய நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்தது. அந்த பெட்டியை ஹரிஷிடம் கொடுத்த தீபக், இதை உனக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. இதை கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பாதுகாத்துட்டு வரேன்.
என்று கூறினான். தீபக், நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்டை கொடுத்துருக்க, இதுக்கு மேலே நான் எதையும் வாங்குறதா இல்லை. சிரித்துக்கொண்டே சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை தீபக்கின் பக்கமே தள்ளினான். அதற்கு தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்த தீபக், இந்த பொருள் இப்போ எனக்கு யூஸ் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். பட் நீ தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச, உனக்காக தான் நான் இதை ரெடி பண்ணவே சொன்னேன். அதுக்குள்ளே நீ காணாமல் போயிட்டதால கொடுக்க முடியல. இப்போ ஒரு வழியாக இதை உன்கிட்ட கொடுக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். பேசிக்கொண்டு இருக்கும்போதே தீபக்கின் ஃபோன் அடித்தது. அதை எடுத்து காதில் வைத்து எஸ் என்று கூறியவனின் ரியாக்ஷன் போக போக தீவிரமாகியது. பேசி முடித்ததும் ஹரிஷை பார்த்த தீபக், சாரி ஹரி, இந்த ஃபுட்டை நீ தனியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும். எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியான வேலை வந்திருக்கு. அப்புறம் ப்ளீஸ் இந்த கிஃப்டை நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஏர்லி பர்த்டே ப்ரெசென்ட்டாக நினச்சிக்கோ என்று பணிவாக கேட்டான். சரி என்று கூறி சிரித்த ஹரிஷ், எனக்கு புரியுது தீபக், நீ போய் உன்னோட வேலையை பாரு. இந்த கிஃப்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றான். சாரி, இப்படி பாதியிலே விட்டுட்டு போறேன்னு என்ன தப்பா நினச்சிக்காத, நம்ம ஃப்ரீயாக இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சொன்ன தீபக் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான். ஹரிஷ் டேபிள் மேல் இருந்த குட்டியான அந்த பாக்ஸை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். ஹோட்டலில் அவனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லஞ்சை சாப்பிட்டு விட்டு நேராக வீட்டிற்கு சென்றான் ஹரிஷ். அங்கே போனதும் குளித்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த அந்த குட்டி பாக்ஸை எடுத்தான். ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்தவுடன் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அந்த ரூம் முழுக்க பரவியது. இது என்ன, இதோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யோசித்தவனுக்கு தன் கண்முன் இருப்பதெல்லாம் முன்பை விட கிளியராக தெரிவது போல இருந்தது. அந்த வெல்வெட் பாக்ஸின் நடுவில் ஒரு சின்ன மார்பிள் கலரில் ஒரு மாத்திரை இருந்தது. அது ஒரு பீன்ஸ் விதை சைஸில் இருக்க ஹரிஷுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இதை கொடுக்கும்போது தீபக் ஏதோ சொன்னானே, ஞாபகம் வந்துருச்சு, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், அதனால எனக்கு இது தேவைப்படும்னு சொன்னான். ஆனால் இந்த குட்டியூண்டு மாத்திரை நிஜமாவே என்னை ஸ்ட்ராங் ஆக்க முடியுமா? இதை கேட்டதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்தில் தீபக்கை யாராவது ஏமாத்திட்டாங்களோ என்று நினைத்தான். ஆமா, இதை ரெடி பண்ண வேற 2 years ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்படின்னா இது ஏதோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ? இப்போ இதை என்ன பண்றது? சாப்பிடலாமா வேண்டாமா? ஹரிஷுக்கு என்று ஹரிஷ் கண்டபடி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அப்படியே உடம்பு முழுவதும் சில் என்றாகி ஒரு ஐஸ் கட்டியை போல இருந்தது. தமிழ் சினிமாக்களில் ஹீரோயினை சுவிட்சர்லாந்தின் ஐஸ் கட்டி மலைகளுக்கு இடையில் கிளாமரான ட்ரெஸ்ஸில் டான்ஸ் ஆட விடும்போது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அவனுக்கு. பிறகு அப்படியே கண்கள் சுழற்றி கொண்டு வர மயங்கி தரையில் விழுந்தான் அவன். ஹரிஷ் திரும்பவும் கண் விழித்த போது கிட்டத்தட்ட சாயந்தரமாகி இருந்தது. என்ன, இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது? யோசித்துக் கொண்டே எழுந்தவன் அந்த ஸ்மெல் தன் உடலில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தான். கைகளில் ஏதோ வித்தியாசமான ஃபீல் வர முகத்திற்கு நேராக நீட்டி பார்த்தான். அவனுடைய கைகளில் மட்டுமல்ல, உடல் முழுவதுமே லைட்டான எல்லோ கலரில் ஒரு பிசுபிசுப்பான திரவம் ஒட்டி இருந்தது. அது அவனுடைய ட்ரெஸ்ஸையும் நனைத்திருந்தது. என்ன கொடுமடாது, பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஏய் தீபக், அப்படி என்ன கருமத்தரா எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று தீபக்கை திட்டியவன் வேகமாக எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடினான். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தேய்த்து குளித்தவன் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டான். அவன் படுத்திருந்த இடத்திலும் அந்த பிசுபிசுப்பான திரவம் ஒட்டியிருக்க அந்த தரையை அழுத்தி துடைத்தான். என்ன செய்தாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க ஒரு பாட்டில் ரூம் ஃப்ரெஷ்னரை மொத்தமாக காலி செய்தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் மிச்சம் இருக்கத்தான் செய்தது. போச்சு, சந்தனாவும் அவளோட அம்மாவும் வந்தாங்கன்னா நான் தான் ஏதோ பண்ணி வச்சிட்டேன்னு தப்பா நினைப்பாங்க. இந்த டேப்லெட் எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு தீபக் சொன்னது நம்புற மாதிரியே இல்லை. இது எனக்கு தேவையில்லாத வம்பை தான் கொண்டு வந்து விடப்போகுது. இதை சாப்பிட்ட உடனே எனக்கு பயங்கரமாக வயிறு வேற வலிச்சுது, மயக்கம் வந்துச்சு, ரூம் ஃபுல்லாக இப்படி ஸ்மெல் வேற அடிக்குது. அவ்வளோதான், இன்னும் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு வேற தெரியல. புலம்பிக்கொண்டே ஹரிஷ் அந்த ரூமை மறுபடியும் ஒரு முறை கிளீன் செய்தான். அப்போது திலகாவும் சந்தனாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு உள்ளே வந்த திலகா, என்ன ஹரிஷ், சமைச்சிட்டியா என்று கேட்டார். 2-3 தடவை சத்தமாக இருமிய ஹரிஷ், அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் சமைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம வெளியில சாப்பிட்டுக்கலாமா என்றான்.
அவனை மேலும் கீழுமாக பார்த்த திலகா, உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, முன்னை விட நல்லா பளிச்சுன்னு தெம்பா தான் தெரியுற. என்ன சமைக்காமல் இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா? நாள் ஃபுல்லாக வீட்டில் சும்மா இருக்க, ஆனால் சமைக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லையா என்று கேட்டார். திலகா பேசியதை கேட்டதும் சந்தனா முகத்தை சுளித்தாள். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஹரி உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, அப்புறமும் சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க என்று கூறியவள் ஹரிஷின் பக்கம் திரும்பி, இப்ப எப்படி இருக்கு ஹரி என்று அக்கறையுடன் கேட்டாள். இப்ப பரவாயில்ல சந்தனா, நான் வேணா கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேனே என்றான். இல்ல வேண்டாம், ஆக்சுவலா நானே எனக்கு வெளியில சாப்பிட போலாங்கிற ஐடியால தான் இருந்தேன். இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டுக்கு நாம எல்லாரும் அங்க போலாம் என்றவள் ரூமிற்கு வர சொல்லி ஹரிஷுக்கு கஞ்சாடை காட்டினாள். ஆல்ரெடி சந்தனா அவனுக்கு சப்போர்ட் செய்ததிலேயே சந்தோஷமாக இருந்த ஹரிஷ் அவள் கஞ்சாடை காட்டியவுடன் வேகமாக அவள் பின்னால் சென்றான். எதுக்கு கூப்பிட்றா? பாட்டிக்கிட்டே இருந்து திரும்பவும் ஏதாவது ஆஃபர் வந்திருக்குமோ, அதை பத்தி டவுட் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் என்று யோசித்துக்கொண்டே உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அவசரமாக அவன் பக்கத்தில் வந்தவள் ஹரிஷின் கழுத்து கன்னம் என கை வைத்து பார்த்தாள். சூடு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே இப்ப பரவாயில்ல தானே? ஆனா ஹரி, அம்மா சொன்ன மாதிரி உன் முகம் முன்ன விட ரொம்ப பிரைட்டா தான் இருக்கு என்றாள். என்ன ரெண்டு பேர் இதையே சொல்றாங்க என்று நினைத்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை திரும்பி பார்த்தான். உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல அவனுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்திருந்தது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஹரி. இப்ப பாரு, அம்மா முன்னாடி தேவையில்லாம உனக்கு சங்கடம். இனிமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராம பார்த்துக்கோ. உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணி பேசினா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ என்றாள். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இன்னும் 2 டேஸில் பாட்டிக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஏதாவது gift வேற வாங்கணும். உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக்கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல்ல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான். பாட்டியின் பர்த்டேவை பற்றி சந்தனா சொல்ல ஹரிஷுக்கு வருத்தமாக இருந்தது. நீ கூட என் பர்த்டேவை மறந்துட்டல்ல சந்தனா? மனதிற்குள் நினைத்தவன் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். பாட்டியின் பிறந்தநாள் அன்றுதான் அவனுக்கும் பிறந்த நாள். ஆமா, 2 வருஷமா நாம் இருந்த லட்சணத்துக்கு இவன் நம்மளை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல எங்க நம்ம பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். என்னாச்சு ஹரி? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க. சந்தனா கேட்க சுயநினைவுக்கு வந்தான் ஹரிஷ். பாட்டிக்கு பர்த்டே gift தானே, அதை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். ஹரி, இது பாட்டியோட விஷயம். இதில் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆஃபரை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதால என் மேலே கடுப்பில் இருப்பாங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளே சான்ஸ் உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது என்றாள். இதெல்லாம் நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா பேபி? நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. அந்த gift கண்டிப்பாக உங்கள் பாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னை நம்ப மாட்டியா? ஹரிஷ் கேட்க சந்தனாவிற்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பது போலத்தான் தோன்றியது. சரி, என்னமோ சொல்கிற, பார்த்து கவனமாக ரெடி பண்ணு. திரும்பவும் நமக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது. உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பை விடுறேன் சந்தனா சொல்ல ஹரிஷும் சந்தோஷமாக தலையாட்டினான். நீ வேணா பார் டார்லிங், நான் தர கிஃப்டை பார்த்து உங்கள் பாட்டி மட்டும் இல்லை, உன் சொந்தக்காரங்க மொத்த பேரும் ஷாக்காக போகிறானுங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து சிரித்தான். சந்தனா அந்த தியானா மீடியாவுடனான டீல் பற்றி அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவன் உடம்பு சரியில்லை என்று சொன்னதால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைத்தவள் பாட்டியுடனான அந்த பிரச்சனையை தானே சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். பாட்டியின் பர்த்டே ஃபங்க்ஷன் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. சந்தனாவும் திலகாவும் முதலில் கிளம்பிச் செல்ல ஹரிஷ் கிஃப்டை எடுத்துக்கொண்டு பின்னால் வருவதாக கூறிவிட்டான். ஹரிஷ் பாட்டிக்கு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வருவானா? கேட்கும் போதெல்லாம் அதை பற்றி நீ ஒரி பண்ணிக்காத பேபின்னு சொல்கிறான். இந்த தடவையாவது பார்ட்டியில் எதுவும் சொதப்பாமல் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள் சந்தனா. ஆனால் இந்த முறைதான் அங்கு ஒரு பெரிய ஆட்டம் பாமே வெடிக்க காத்திருந்தது. அதில் அந்த குண்டு அவளுடைய வாழ்க்கையில்தான் வெடிக்கப் போகிறது என்று பாவம் சந்தனாவுக்கு தெரியாது. ஒரு வழியாக வந்து சேர்ந்த ஹரிஷின் கையில் பேக் ஒன்று இருந்தது. பேக் வேற சின்னதா இருக்கு, அப்படி என்ன வாங்கியிருக்கான்னு தெரியலையே. கவலையுடன் சந்தனா அவனை பார்க்க தூரத்தில் இருந்த ஹரிஷ் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். மெதுவாக அவர்கள் பக்கத்தில் வந்து அவன் உட்கார திலகா அவன் கையில் இருந்த பேக்கை பார்த்துவிட்டு உதட்டை சுளித்தார். எப்படியும் இது ஒரு மோசமான கிஃப்டாக தான் இருக்க போகுது, அதனால அவசரப்பட்டு முன்னாடி போய் கொடுக்காம மொத்தமாக எல்லாரும் கொடுக்கும்போது இடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாம என்ன கொடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது என்றார். அவரை நிமிர்ந்து பார்த்து சிரித்த ஹரிஷ், அத்தை, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க.
உள்ள இருக்கிற gift நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு என்றான். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடல. முணங்கிய திலகா முகத்தை திருப்பிக் கொண்டார். ஹரிஷ் அன்று அவரை எதிர்த்து பேசியதிலிருந்து அவன் மீது கோபமாக இருந்தார். அது மட்டுமில்லாமல் இப்போது சந்தனாவும் அவருடைய பேச்சை கேட்பதில்லை. அதற்கும் ஹரிஷ் தான் காரணம் என்று திலகா நினைத்தார். இப்போது வரிசையாக எல்லோரும் பாட்டிக்கு தங்களுடைய கிஃப்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தனர். பாட்டிக்கு இருப்பதிலேயே காஸ்ட்லியான ரேரான கிஃப்டை யார் தரப்போகிறார்கள் என்று அவர்களுக்குள் சைலண்டாக ஒரு போட்டியே நடந்து கொண்டிருந்தது. இதுவரை வந்ததில் மாளவிகா என்ற பெண்மணி கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சும் கார்த்திக் கொடுத்த தங்கத்தில் செய்த கிருஷ்ணர் சிலையும் தான் பெஸ்டான கிஃப்டாக பார்க்கப்பட்டது. மாளவிகா கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சை பார்த்து சந்தோஷப்பட்ட பாட்டி அவளின் கைகளை பிடித்து கொண்டார். நீ எப்பவுமே எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் தர மாளவிகா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் சாரியில் குத்திக்கிட்டா நல்ல அழகா இருக்கும் என்றார். தேங்க்ஸ் பாட்டி என்ற மாளவிகா ஹரிஷின் பக்கத்தில் காலியாக இருந்த சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவளின் பக்கமாக லேசாக சாய்ந்த ஹரிஷ், உண்மையிலேயே உங்களோட கிஃப்ட் நல்ல செலக்ஷன். அந்த ப்ரூச் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு குறிப்பிட்ட முகலாயர் வம்சத்தை சேர்ந்தது, ரேர் பீஸ் என்றான். இது மாளவிகாவை ஆச்சரியப்படுத்தியது. சந்தனாவின் ஃபேமிலியை சேர்ந்த பலருக்கும் ஹரிஷை பற்றி பெரிய அபிப்பிராயம் கிடையாது. எந்த வேலைக்கும் உருப்படியாக செல்லாமல் மனைவியின் காசில் ஜாலியாக வாழ்பவன் என்றுதான் நினைப்பார்கள். மாளவிகாவும் அதுபோன்று ஹரிஷை குறைத்துதான் எடை போட்டிருந்தார். ஆனால் இப்போது அவன் சொன்ன விஷயம் அவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லையோ என்ற சந்தேகத்தை அவருக்கு ஏற்படுத்தியது. இது முகலாயர் வம்சத்தை சேர்ந்த ப்ரூச்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆன்டிக் ஜுவல்லரி பற்றி உனக்கு நிறைய தெரியுமா என்று கேட்டார். ஹரிஷ் தோள்களை அசைத்து மையமாக தலையாட்டினான். ஏதோ கொஞ்சம் தெரியும், அதை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஆர்வமாக கேட்டான். 20 lakhs. மாளவிகாவும் வெளிப்படையாக பதில் சொன்னார். என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் மேலும் கூற ஹரிஷ் உதட்டை பிதுக்கினான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, பட் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. அதுக்கு அதிகபட்சம் 15 lakhs கொடுக்கலாம், 20 ரொம்ப அதிகம் என்றான். அதை கேட்டு மாளவிகாவின் முகம் மாறியது. என்ன 15 தானா? கன்ஃபார்மா? நம்பிக்கையான ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாங்க என்று கவலையுடன் கூறினார். ஹரிஷ் மற்றவர்களுக்கு கேட்காதவாறு குரலை தனித்து கொண்டான். எப்பவுமே இந்த மாதிரி பொருட்களில் ஒரு சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட், அதில் டைமண்ட் இருக்கு. டைமண்டோட சைஸ், கட்டிங், கலர், அப்புறம் கிளாரிட்டி, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் லைட் வெளிச்சத்தில் பார்த்தேன். அது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. இது ரேர் பீஸ்னாலும் இதை விட யூனிக்கான டிசைன்ஸ் சிலது இருக்குது. அது வேணால் 20 கொடுத்து வாங்கலாம். இதுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகம்தான். உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்காக இன்னும் விலையை குறைச்சி கொடுத்துருக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் என்றான். ஹரிஷ் சொன்னதை கேட்டு மாளவிகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் இந்த அளவிற்கு விவரங்களை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாசல் பக்கம் ஏதோ சலசலப்பு கேட்டது. எல்லோரின் கவனமும் அங்கு செல்ல அசோக் லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே வந்தான். அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் முகம் சுளிக்க அவன் மேடை ஏறி பாட்டியிடம் சென்றான். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்பதால் பாட்டியும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தார். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அசோக் என்று பாட்டி கூற அவன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை அவரிடம் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டே பாட்டி, நீங்கள் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்று அவனிடம் போட்டிருந்த சென்ட்டையும் மீறி ஆல்கஹாலின் வாசனை அடித்தது. ஆனால் அவர்களை போன்ற ஹை கிளாஸ் வீடுகளில் இதெல்லாம் சகஜம் என்பதால் பாட்டி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பாட்டிக்கு அசோக் சந்தனாவை விரும்பியது தெரியும். ஆனால் சந்தனா ஹரிஷை தேர்ந்தெடுத்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதில் இன்றைக்கும் அவருக்கு வருத்தம் உண்டு. கிஃப்டை கொடுத்துவிட்டு மெதுவாக கீழே இறங்கிய அசோக் நேராக சந்தனாவிடம் சென்றான். சந்தனா, எப்படி இருக்க? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றான். அவனை பார்த்து முதலில் முகத்தை சுருக்கிய சந்தனா கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள். நீ ஏன் என்ன செலக்ட் பண்ணாமல் போய் உனக்கு தகுதியே இல்லாத அந்த பிச்சைக்கார பையன் ஹரிஷை கல்யாணம் பண்ண? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? இருந்தாலும் அவன் எதுக்கும் லாய்க்கில்லன்னு தெரிஞ்ச பிறகு எப்படியாவது நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆமாம், நீ ஏன் அவனை டிவோர்ஸ் பண்ணல? இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு சரியா என்று வாய்க்கு வந்ததை உளறினான். திகைத்து போய் நின்றிருந்த சந்தனா அவன் சொன்ன கடைசி வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்தாள். அசோக், ஷட்டப், வார்த்தை அளந்து பேசு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணத்தோடு என் கூட பழகிற மாதிரி இருந்தா இனிமே நான் இருக்கிற பக்கமே வராத என்று அடிக்குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள். பாட்டியின் பர்த்டே பார்ட்டி என்பதால் தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று அவனை அடிக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் மாளவிகாவின் பக்கத்தில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அவளோட ஹஸ்பண்ட் நான் பக்கத்திலே இருக்கேன், ஏன் முன்னாடியே என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன தைரியம் உனக்கு
என்று அவனுடைய சட்டையை பிடித்தான் ஹரிஷ். அப்போதுதான் ஹரிஷை பார்த்த அசோக், ஓ நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், உனக்கு என்ன வர்த் இருக்குன்னு என் சந்தனாவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நீ ஏன் ஒரு லூசர்? உனக்கெல்லாம் என் சந்தனா கேட்குதா என்று லேசான குளறலுடன் அவன் கேட்டான். அசோக் என் சந்தனா என்று திரும்ப திரும்ப கூறியதில் ஆத்திரமடைந்த ஹரிஷ் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் அவன் கையை யாரோ பிடிக்க அங்கு கார்த்திக் நின்றிருந்தான். அசோக் இந்த ஃபேமிலியில் முக்கியமான ஒருத்தன். சின்ன வயசுல இருந்தே அவன் எங்களுக்கு தெரியும். ஆமாம், நீ யாரு? ஏதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போனா போகுதுன்னு எங்கள் ஃபேமிலியில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குறியா? முதல்ல உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அவன் கேட்டதில் என்ன தப்பு? நீ ஒரு பிச்சைக்கார பையதானே என்று நக்கலாக கேட்டான் கார்த்திக். அவன் பேசியதை கேட்டு சந்தனா கோபத்துடன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க திலகா அவளுடைய கைகளை இறுக்கி பிடித்தார். கண்களால் அவளை மிரட்டவும் செய்தார். அம்மா, என்னம்மா பண்றீங்க? அவன் ஏன் முன்னாடியே என் புருஷனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? கையை விடுங்க என்று அவள் கையை உதற முயற்சி செய்தாள். ஆனால் திலகாவின் பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. யாரு? நான் பிச்சைக்கார பையனா? நானா ஹோட்டலில் பில்லு கொடுக்க முடியாம மற்றவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்று ஹரிஷும் பதிலுக்கு கிண்டலாக கேட்டான். கார்த்திக் சின்ன வயதிலிருந்தே பாட்டியின் செல்ல பேரனாக வளர்ந்தவன். அதனால் அவனுக்கென்று அந்த ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருந்தது. இப்போது ஹரிஷ் பேசியதைப் போல இதுவரை யாரும் அவனிடம் பேசியதில்லை. அதனால் ஆத்திரத்தில் நிதானம் இழந்த அவன், டேய் நாயே, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என்று கத்திக்கொண்டே ஹரிஷை அடிக்க பாய்ந்தான். அவனுடைய வேகத்தை கவனித்த ஹரிஷ் சட்டென்று நகர்ந்து கொள்ள தலைக்குப்புற விழுந்தான் கார்த்திக். நடந்த சண்டையை இதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கார்த்திக்கை பார்த்து பரிதாபமாக உச்சி கொட்டினார்கள். இருந்தாலும் இந்த ஹரிஷுக்கு ரொம்ப தைரியம்தான்ப்பா. பாட்டியோட செல்ல பேர மேலேயே கை வச்சுட்டான். பாட்டி கோவத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கூட்டத்தில் யாரோ ஒருவர் சொல்ல அதை கேட்ட திலகாவின் முகம் டென்ஷனாக மாறியது. தான் கீழே விழுந்ததை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அவமானத்துடன் எழுந்த கார்த்திக், என்ன என்னையவே கீழே பிடிச்சி தள்ளுறியா? பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து திங்கிற உனக்கு அவ்வளோ திமிரா என்று கேட்டுக்கொண்டே முஷ்டியை மடக்கி ஹரிஷின் முகத்தில் குத்த போனான். தன்னுடைய முகத்திற்கு நேராக வந்த கார்த்திக்கின் கையை மின்னல் வேகத்தில் பிடித்த ஹரிஷ் முன்பு பிரசன்னா சொல்லிக் கொடுத்திருந்த ஒரு டெக்னிக்கின் படி அந்த கையை அப்படியே இடது பக்கமாக முறுக்கினான். உள்ளே ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்க கார்த்திக் வலி தாங்க முடியாமல் கதற ஆரம்பித்தான். எப்ப பார்த்தாலும் நீ ஏன் என்கிட்டயே வம்புக்கு வர கார்த்திக்? ஹரிஷ் கோபமாக கேட்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்திருக்க பாட்டியால் சட்டென்று அவர்களை தடுக்க முடியவில்லை. ஹரிஷ் கார்த்திக்கின் கையை முறுக்கியதில் வலியில் அவனுடைய முகம் கொடூரமாக மாறியது. அதை பார்த்து பாட்டியின் கண்களில் கனல் தெரிய அவரை முந்திக் கொண்டு திலகா முன்னால் வந்தார். ஹரிஷ், அவனை விடு! திலகா சத்தமாக கத்த ஹரிஷ் கார்த்திக்கின் கைகளை விட்டான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன்னால எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத உன்னை போய் கல்யாணம் பண்ணாலே என் பொண்ணு, அவளை சொல்லணும். இங்கிருந்து முதல்ல வெளியே போ! ஆத்திரத்துடன் அவர் கத்தினார். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? சந்தனா குறுக்கே வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான். நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப கூட என்னதான் குறை சொல்றீங்களா அத்த? அவனுடைய குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. ஆமா, உன்னதான் சொல்றேன். நீ பண்ண காரியத்தால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? இது வரைக்கும் உன்னால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு? நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்தா யார் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா? திலகா அவர் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக, ஓ அப்ப என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். முதல்ல இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ போறீங்க? என்ன விடுங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் வெளியிலிருந்து வந்தவன் தான். ஆனா நீங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே. உங்களுக்கு முதல்ல இங்க என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டான் ஹரிஷ். அதை சொல்றதுக்கு நீ யாரா என்று ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.